ඔබ කී දෙනෙක් පළ දරන්න කැමතිද? நீங்கள் எத்தனை பேர் கனி கொடுக்க விரும்புகிறீர்கள்? ඔබ කී දෙනෙක් වඩා පළ දරන්න කැමතිද? நீங்கள் எத்தனை பேர் அதிகமாய் கனி கொடுக்க விரும்புகிறீர்கள்? අද මම කතා කරන්න යන දේ තුල இன்றைக்கு நான் பேச போகிற விடயத்துக்குள்ளே இருந்து ටිකක් රිදෙයි. கொஞ்சம் வலிக்கும் அது. මොකද වචනේ දෙපැත්තම ගැබෙනවා. ஏனென்று சொன்ன வார்த்தை இருபுறமும் வெட்டும் தானே. ඔබටත් එහෙමයි මටත් එසේමයි. அது உங்களுக்கும் அப்படித்தான் எனக்கும் ඒ அப்படித்தான். නිසා මම අද තෝරගත්තා ඔබ වෙනුවෙන් කතා කරන්න යම්කිසි විශේෂ පණිවිඩයක්. அப்ப நான் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு ஒரு முக்கியமான செய்தியை தெரிந்து கொண்டேன். මේ පණිවිඩය ඔබ අහලා ඇති. මේ පරිච්ඡේදයෙන් මේ පොතෙන් ඔබ පණිවිඩ අහලා ඇති ගොඩක්. இந்த செய்தியிலே இந்த பகுதியிலிருந்து நீங்கள் தேவனுடைய செய்தியை கேட்டிருப்பீர்கள். නමුත් දෙවියන් වහන්සේ කතා කරපු පණිවිඩයක් මම ඔබත් එක්ක බෙදා ගන්නවා. ஆனால் ஆண்டவர் பேசின அந்த விடயத்தை உங்களோடு பேச போகிறேன். මගේ මාතෘකාව තමයි என்னுடைய தலைப்பு தான் වැලේ හිටියට පළ නැහැ. கொடியில் இருந்ததற்கென்ன கனி இல்லை. වැලේ හිටියට கொடி இருந்ததற்கென்ன පළ නැහැ. கனி இல்லை. මේ දවස්වල වැලේ වැල් නැහැ. இப்ப இந்த நாட்கள்ல கொடியில கொடி இல்ல. වැලේ වැල් නැතු ඉන්නේ. இப்ப கொடியில கொடிகள் இல்லாமல் தான் இருக்கிறோம் நாங்க. අපිට තියෙන අනුග්‍රහය තමයි ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற கிருபை தான் කියලා දෙන්න යනවා. நான் சொல்லி தர போகிறேன். කොහොමද පළ දරන්නේ எப்படி கனி கொடுப்பது, සහ කොහොමද වඩා පළ දරන්නේ. எப்படி அதிகமாய் கனி கொடுப்பது. දැන් දෙවියන් වහන්සේගේ වචනේ යොහන් සුභාරංචියට පෙරලා ගත්තොත් ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொண்டால் 15 වෙනි පරිච්ඡේදය 15ஆம் அதிகாரம் පළවෙනි පදය முதலாம் வசனம். මම සැබෑ වූ මිදිවැලය මාගේ පියාණන් වහන්සේ ගොවියාය. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். මේ කතා කරන සිදුවීම යේසුස් වහන්සේ තමන්ගේ අපෝස්තලවරුන්ට කතා කරනවා. තමන්ගේ ගෝලයන්ට කතා කරනවා. இங்கே பேசப்படுகிற இந்த செய்தியானது விடயமானது தன்னுடைய சீடர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விடயமாகும். කිතුණු ජීවිතය පරීක්ෂා කිරීම සඳහා මෙතනදී අපි දකිනවා උන්වහන්සේ පාවිච්චි කරන ආදර්ශයක් මේ පරිච්ඡේදය තුල. கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசீலித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு மாதிரியை இங்கே பயன்படுத்துகிறார். මිදි වැල සහ අතු. அதாவது திராட்சை செடியும் அதன் பகுதிகளும் கிளைகளும். අපිට දකින්න පුළුවන් පරණ ගිවිසුම තුල நாங்கள் காண முடியும் பழைய ஏற்பாட்டிலே පියාණන් වහන්සේ මේ මිදිවත්තේ අයිතිකාරයා හැටියට සිටිනවා. பிதாவானவர் ஆண்டவர் திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளராய் එහෙම காண்பிக்கப்படுகிறார். නැත්නම් මිදිවත්ත වවන්නා වූ තනන් වහන්සේ. அல்லது ஒரு திராட்சை செடியை வளர்க்கும் ஆண்டவர், එහෙම නැත්නම් රැක බලා ගන්නා වූ තනන් වහන්සේ. அல்லது காக்கும் ஒரு காப்பாளன். ඉතින් පියාණන් වහන්සේ පුත්‍රයන්න් වහන්සේට දුන්නා බලය பிதா குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை ඒ බලය පුත්‍රයන් වහන්සේ තුලින් උන්වහන්සේ අපිට නැත්නම් මේ අතුවලට උන්වහන්සේ ක්‍රියාත්මක කරනවා. அந்த வல்லமையை அதிகாரத்தை அந்த கிளைகளுக்கோ அல்லது நமக்கோ ஆண்டவர் செயல்முறைப்படுத்துகிறார். ඒ නිසා සැබෑ වූ මේ මිදිවැලේ අයිතිකාරයා මොකක්ද කරන්නේ? තමන්ගේ මිදිවැල නැත්නම් ඒ අතු ආරක්ෂා කරනවා. அப்ப உண்மையான மெய்யான காப்பாளன் என்ன செய்கிறார்? தன்னுடைய கிளைகளை காக்கிறார். දැන් මේ පළවෙනි පදය අපි කියවොතින් யோவான் 15 පළවෙනි පදය அப்ப யோவான் 15ஆம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் උන්වහන්සේ මම සැබෑ වූ මිදිවැලය நான் மெய்யான திராட்சை செடி, මාගේ පියාණන් වහන්සේ ගොවියාය. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். දෙවෙනි පදේ කියනවා இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, මා තුලෙහි තිබී පළ නොදරන සියලු වතු උන්වහන්සේ පහ කරන සේක. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். පළදරන සියලු වතු වඩා පළදරන පිණිස උන්වහන්සේ පවිත්‍ර කරන සේක. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அநேக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். දැන් මේ වචනය කෙරෙහි බලනකොට මේ වචනය සිංහලෙන් කියනවා පහ කරනවා කියලා. அப்ப இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது தமிழிலே அகற்றி போடுகிறார் என்று சொல்லி. පහ කරනවා කියන්නේ මොකද්ද? அப்ப இங்க அறுத்து போடுகிறார் என்று சொல்லப்படுகிறது என்ன? පැත්තකට දානවා කියන එක. அப்ப ஒரு புறம் தள்ளி போடுவது, පැත්තකට දානවා කියන එක. ஒரு புறம் தள்ளி போடுதல். සිංහල බයිබලයේ කියවනකොට இப்ப தமிழ் வேதாகமத்தை நீங்கள் வாசித்தால் පොඩි අසාධාරණයක් සිදු වෙලා වගේ පේනවා. ஒரு அசாதாரணமான நிகழ்ச்சி நிகழ்ந்ததாக தெரிகிறது ඇයි நமக்கு. දෙවියන් වහන්සේ පහ කරන්නේ? ඇයි අයින් කරන්නේ? ஏன் ஆண்டவர் அறுத்து போடுகிறார், புறக்கணிக்கிறார்? ඒක දුකක්
ගෙන දෙන වදනක් වගේ නේද අපිට පේන්නේ. அப்ப அது ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தானே நமக்கு தெரிகிறது இல்லையா? මේ පහ කරනවා කිය මොකද්ද? පැත්තකට දානවා කියන එක. இப்ப அறுத்து போடுதல் என்பது என்ன? புறம் தள்ளி போடுதல். NIV ඉංග්‍රීසි NIV එකේ කියනවා he cuts off. කපලා දානවා. அப்ப NIV-ல சொல்லப்படுகிறது he cuts off அப்படி என்று சொல்லி அறுத்து போடுகிறார். KJV බයිබලයේ කියනවා he takes away. පැත්තකට අරන් දානවලු. அப்ப KJV-ல சொல்லப்படுகிறது take away. takes away. පැත්තකට අයින් කරනවා. ஒரு புறம் தள்ளுகிறார். මෙහෙම මේක කියවනකොට අපිට හැඟෙන දේ තමයි அப்ப இதை வாசிக்கும் போது நமக்கு உணர்வதுதான் දෙවියන් වහන්සේ අසාධාරණයි වගේ. ஆண்டவர் ஒரு அசாதாரண விடயத்தை செய்யுமா போல் தெரிகிறது. නමුත් මේකේ ග්‍රීක වචනේ බැලුවොත් அப்ப இத கிரேக்க பாஷையில நாம் பார்த்தால் එතන පාවිච්චි කරලා තියෙනවා අයිරෝ කියලා වචනයක්. அப்ப அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஐரோ என்கிற ஒரு வசனம். ඒකේ තේරුම அதனுடைய அர்த்தம் he taketh away. ඒ කියන්නේ උන්වහන්සේ නැවත අරන් තියනවලු. அப்ப அவர் he take away அவர் திருப்பியும் எடுத்து வைக்கிறார் என்ற மாதிரி. to raise upwards උස්සලා තියනවලු. இல்லாட்டிக்கு raise up ஓவது அவர் மேலே எடுத்து வைக்கிறார். එහෙම නැත්නම් elevate නැත්නම් උස්සලා තියනවා. அல்லது எடுத்து மேலே வைக்கிறார். තව කියන lift up උස්සලා තියනවා. இல்லாட்டிக்கு lift up மேலே தூக்கி வைக்கிறார். තව කියන to move from its place තිබ්බ තැනින් අරන් තියනවා. அப்ப he move from that way his way எடுத்து அகற்றுகிறார். තව කියනවා to raise from the ground පොළවෙන් අරන් තියනවා. அப்ப அவர் அதை பூமியிலிருந்து எடுத்து போடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. සිංහල බයිබලයේ කියනකොට අපිට තේරෙන්නේ පැත්තකට දානවා වගේ. அப்ப சிங்கள வேதாகமத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது ஒரு புறம் அகற்றி விடுகிறார் என்று சொல்லி. ඉංග්‍රීසි පරිවර්තනවලත් අපි දකිනවා ඒක නිකන් පැත්තකට කපලා ඉවත් කරනවා වගේ. அப்ப ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் நாங்கள் பார்க்கிறோம் அதை ஒரு புறம் ஒதுக்குவதாக. නමුත් ග්‍රීක බයිබලයේ කියන උන්වහන්සේ පිට යන එක අරන් තිබ්බලු. அப்ப அங்க கிரேக்க பாஷையிலே சொல்லப்படுகிறது ஒரு புறம் போவதை எடுத்து வைத்திருக்கிறார் போன்ற மொழிபெயர்ப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. අපේ ජීවිතේ අපි පළ දරන්නේ නැත්තේ ඇයි දන්නවද? எங்களுடைய வாழ்க்கையில நாம் கனி கொடுப்பதில்லை ஏன் தெரியுமா? පළවෙනි කාරණාව முதலாவது விடயம்தான் පළ දැරීමට සුදුසු පරිසරයක අපි නැහැ. நாம் கனி கொடுக்கக்கூடிய சூழலிலே நாம் இல்லை. පළ දැරිය යුතු වාතාවරණයක අපි නැහැ. நாம் கனி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நாம் இல்லை. අද කිතුණුවා පළ දරන්නේ නැත්තේ ඇයි දන්නවද? இன்றைக்கு கிறிஸ்தவன் ஏன் தெரியுமா கனி கொடுக்கவில்லை? ඔහු පළ දැරිය යුතු පරිසරේ නැතුව පිටට ඇවිල්ලා ඉන්නේ. அவன் கனி கொடுக்கக்கூடிய அந்த சூழலிலே இல்லாமல் ஒரு புறம் ஒதுங்கி போயிருக்கிறான். එහෙම පැත්තකට වුණාම පළ දරන්න ක්‍රමයක් නැහැ, වාතාවරණයක් නැහැ. அப்படி ஒதுக்கப்பட்டால் என்ன நடக்கும்? கனி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை அங்கே. අද ගොඩක් කිතුණන්ගේ ජීවිත දිහා බලන්න. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். කොළ පාටට කොළ පිරීලා තියෙනවා. அப்படியே பச்சை நிறமா இலைகள் நிரம்பி காணப்படும். පළ නැහැ. ஆனால் கனி இல்லை. කොළ තියෙනවා. இலை இருக்கிறது, පළ නැහැ. கனி இல்லை. හේතුවයි දන්නවද? காரணம் என்ன தெரியுமா? ඒ මිදි වැලට අවශ්‍ය කරන සාරය අපි කියන අර පැලයකට අවශ්‍ය කරන ප්‍රභා සංශ්ලේෂණය කියලා කියන්නේ හිරු එළිය වාතය ජලය මේ කිසිම දෙයක් පැලයකට ආවේ නැත්නම් ඒ පැලේ පළ දරන්න බෑ. ஒரு கன்றுக்கு தேவையான நாங்கள் சொல்லுவோம் போஷணை என அந்த சூரிய ஒளி தண்ணி அதே போல காற்று இவைகள் கிடைக்காவிட்டால் அது வளராது சரியா. ඒ වගේ මේ මිදියතු ඒ ඉන්න වාතාවරණේ නැතුව පිටට ගියාම මේ මිදි අතු වලට පළ දරන්න බෑ. அப்ப அந்த திராட்சை செடியானது இருக்கிற சூழல்ல இருந்து ஒரு புறம் ஒதுக்கப்பட்டு விட்டால் அது கனி கொடுக்க போவதில்லை. මේ සිංහල බයිබලට අනුව අපිට පේන්නේ නිකන් දෙවියන් වහන්සේ අසාධාරණයි වගේ. அப்ப தமிழ் வேதாகமத்தை நாங்கள் பார்க்கும்போது வேதத்திலே நமக்கு காண முடிகிறது ஆண்டவர் ஒரு அசாதாரண விடயத்தை செய்கிறவர் போல. උන්වහන්සේ පහ කරනවා වගේ අදහසක් අපිට ලැබෙනවා. ஆண்டவர் ஒதுக்குமால போல ஒரு கருத்து தோன்றுகிறது. ඔබ දන්නවද මේ මිදි වැල් සාමාන්‍යයෙන් බිම දිගේ යවන්නේ නැහැ. මිදි වතු වගා කරන කට්ටිය ඒ අය දන්නවා හොඳට ඒ දේ. உங்களுக்கு தெரியுமா திராட்சை தோட்டக்காரராய் நீங்கள் இருந்தால் அந்த விவசாயத்தை செய்கிறவர்களா இருந்தால் அந்த கொடியை நிலத்திலே படர விட மாட்டார்கள். එයාලා වැටක් වගේ හදනවා නැත්නම් මැස්සක් හදනවා. ඒ මැස්ස උඩින් මේ වැල් ටික යවනවා. அப்ப அவர்கள் ஒரு பந்தல் போன்ற போட்டு அந்த பந்தலுக்கு மேலே அதை அனுப்புவார்கள். දැන් ඊශ්‍රායලය වගේ නම් එයාලා මේ උතුරු පැත්තේ ඉඳන් දකුණු පැත්තට මෙහෙම බෑවුම් වෙන විදිහට තමයි මේ මිදි වැල් එයාලා හදන්නේ. அப்ப அவர்கள் இஸ்ரவேல் நாடா இருந்தா வடக்குல இருந்து தெற்க போன்ற
போன்ற ஒரு சாய்மனை போன்ற அமைத்து அங்கிருந்து தான் படர விடுவார்கள். එතකොට යාලා අර මධ්‍යධරණි මුහුදෙන් එන හුලං ඇවිල්ලා මේ මිදි අතු වලට වැදිලා ඒකට අවශ්‍ය කරන වාතාශ්‍රය පවා ලැබෙනවා. ඒ නිසා යාලා දන්නවා හුලං හමන්නේ කොහොමද? ඒ දිශාවට මුහුණලා තමයි මේ මිදි වතු යාලා හදන්නේ. அல்லது அவர்கள் என்ன செய்வார்கள், மத்திய தரை கடலை நோக்கி அந்த காற்று வீசும் அந்த முகத்துக்கு எதிர்கொண்டு கொடுக்கக்கூடிய மாதிரியான அந்த கொடியை இசைவாக்கம் செய்து அப்படித்தான் கொடியை வளர்ப்பார்கள். ඒ නිසා මේ මිදි වතු වවන ගොවියෝ කරන්නේ මොකද්ද? පැත්තකට යන ඒවා ආයසරයක් උස්සලා දෙනවා වැට දිගේ යන්න. அப்ப திராட்சை விவசாயம் செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு புறம் ஒதுங்கி வளரும் கொடியை எடுத்து சரியாக வளர விடுகிறார்கள். සිංහල බයිබලයේ අපිට කියනකොට තේරෙන්නේ උන්වහන්සේක පහ කරන නැත්නම් කපලා දානවා වගේ අදහසක් අපිට ලැබෙන්නේ. தமிழ் பைபிள்ல நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிகிறது, அறுத்து போடுகிறார், ஒதுக்கி விடுகிறார், புறம் தள்ளுகிறார் என்றா போலதான் தெரிகிறது. නෑ. இல்லை. මොකද්ද කරන්නේ උන්වහන්සේ? என்ன செய்கிறார் ஆண்டவர்? කල දරන්න නැවත ට්‍රැක් එකට දානවා. கனி கொடுப்பதற்கு அந்த தடத்திற்கு மறுபடியும் போடுகிறார். දෙවියන් වහන්සේ තෝරගත්ත ජාතිය ඊශ්‍රායල්. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேல். මේ ඊශ්‍රායල් මිනිස්සු அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் පිට ගියා කියන්නේ කියන්න බැරි තරම් ඔවුන් පිට ගියා. அப்ப புறம்பாய் போனார்கள் என்றால் சொல்ல முடியாத அளவுக்கு வழி விலகி போனார்கள். උත්පත්ති පොතේ නම් අපිට මේක දකින්න පුළුවන්. ஆதி ஆகமத்திலிருந்து இதை நாம் கவனிக்க முடியும். මුලින්ම පිට ගියේ කවුද? මේ ට්‍රැක් එකේ ඉන්නද පිට ගියේ කවුද? முதலாவது அந்த ரெக்ல இருந்து ரெக் மாறினால் யார்? ආදාමේව. ஆதாமேவாள் පිට ගියා. புறம் දෙවියන් போனார்கள். වහන්සේ පළ දරන්න දෙවියන් වහන්සේගේ වාතාවරණය ඒ පසුබිම තුල ඔවුන් හිටපු නැති නිසා ඔවුන් පිටට ගියා. ஆண்டவர்களிடத்தில் இருந்து கனி கொடுக்க முடியாமல், அந்த சூழலில் நிலைத்திருக்க முடியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? புறம் போனார்கள். උන්වහන්සේ අතහැරියාද ඔවුන්ව? ஆண்டவர் கைவிட்டார் அவர்களை? මොකද කරේ? என்ன செய்தார்? නැවත ට්‍රැක් එකට ගේන්න උන්වහන්සේ උත්සාහ කරා. மறுபடியும் அந்த தடத்திற்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்தார். බැටළුවෙක්ව මරලා ඒක වස්ත්‍රයක් හැටියට ඔවුන්ට වැහුවා. ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு ஆட்டை கொண்டு ஆடையாய் செய்து அந்த தோலால் அவர்களுக்கு உடுப்பு போட்டார். දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය කියන්නේ ஆண்டவருடைய அன்பு என்பது අපි පිටට ගිහිලා විනාශ වෙන්න අතහැරලා බලන් ඉන්න තනන් වහන්සේ නෙමෙයි. நாம் ஒதுங்கி போய் அழிந்து போவதற்கு கைவிடும் ஒரு கடவுள் அல்ல. ඔබට මම පරණ ගිවිසුමේ ටිකක් උදාහරණ ගේන්න යනවා. நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து சில உதாரணங்களை கொடுக்க போகிறேன். විශේෂයෙන් හොෂයා පොතේ මම ඔබට සමහර කාරණා කතා කරන්න යනවා. කොහොමද දෙවියන් වහන්සේගේ ඒ පිට ගියා වූ සෙනග නැවත උන්වහන්සේ ගේන්න උත්සාහ කරේ සහ හොෂයා අනාගත වක්තුතුමා සුළු අනාගත වක්තෘවරයෙක් ඔහු මොකක්ද කියන්නේ කියලා අපි බලන්න යනවා. விசேஷமாய் உங்களுக்கு உதாரணம் சுட்டி காட்ட போகிறேன். ஓசியா புத்தகத்திலிருந்து வழி விலகி போனவர்களை எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார், அந்த சின்ன தீர்க்கதரிசியாக ஓசியாவினுடைய விடயத்திலிருந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ඊට පස්සේ අපි දකිනවා දැන් නෝවාගේ කාලෙට එනකොට அதே போல நாம் காண்கிறோம், நோவாவினுடைய காலம் வரும்போது දෙවියන් වහන්සේගේ සෙනග දෙවියන් වහන්සේ ඉදිරියේ කැරලි ගැහුවා පාපය කරා. ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள், கத்தினார்கள். නෝවට කිව්වා දෙවියන් වහන්සේ නැවක් හදලා මේ මනුෂ්‍යයට කියන්න විනාශයක් වෙන්න යනවා කියලා. ஆண்டவர் சொன்னார், நோவாயை பார்த்து ஒரு கப்பலை செய்து சொல்லு, உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி. කිසි කෙනෙක් ඇහුවේ නැහැ. ஒருத்தரும் கேட்கவில்லை. අන්තිමට නෝවා සහෝගේ පවුලේ අය රැකුණා. கடைசியாக நோவாவும் அவன் குடும்பத்தினர் மட்டுமே காக்கப்பட்டனர். දැන් බලන්න මෝසස්ගේ ජීවිතේ மோசேயினுடைய வாழ்க்கையிலே අවුරුදු 400ක් ඒ මිස්රයේ වහල්කමින් ඉන්න අවස්ථාවේදී 400 வருஷம் எகிப்திலே அடிமையா இருந்த சமயத்திலே දෙවියන් වහන්සේ මෝසස්ව පාවිච්චි කරලා ஆண்டவர் மோசேயை பயன்படுத்தி ඒ අයව නැවත ඉන්න වාතාවරණයෙන් ඒ කියන්නේ ඔවුන් හිටියේ මිස්රේ කියන්නේ ලෞකික ස්ථානයක්. ඒ ස්ථානේ නැවත උන්වහන්සේ උත්සාහ කරා අර පළදරන ස්වභාවයට ගේන්න. ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்கள் ஒரு உலக பிரகாரமாக கனி கொடுக்க முடியாத இடத்தில் இருந்தார்கள். அவர்களை ஒரு கனி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்தார். ඒ මිනිස්සු ඇහුවද? அவர்கள் கேட்டார்களா? මෝසස්ට හිසරදයක් වුණා මේ මිනිසුන්ව මග පෙන්නන එක. மோசேக்கு பெரிய தலையடியா மாறிட்டு இவர்களை கொண்டு ඒකේ வருவது. අවාසනාවන්ත සිදුවීම මොකක්ද දන්නවද? அதுல அவாசியான ஒரு நிகழ்ச்சி என்ன தெரியுமா? මෝසස්ට පවා කානාන් දේශයට යන්න බැරුව ගියා මේ සිද්ධිය නිසා. மோசேக்கு கூட கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனது இந்த ඊට சம்பவத்தினால். පස්සේ බලන්න යෝෂුවාගේ ජීවිතේ. அதுக்கு பிறகு யோசுவாவினுடைய வாழ்க்கையை යෝෂුවා பார்த்தால், නැවතත් මෝසස්ගේ මරණයෙන් පස්සේ යෝෂුවා යෝර්දානේ තරණය කරලා කානාන් දේශ අරන් ගිහිල්ලා ගෝත්‍රවලට බෙදලා මේ ජාතිය ස්ථාපිත කරන්න ඔහු උත්සාහ කරනවා. மோசே இறந்த பின்பு யோசுவா என்ன செய்கிறார்? யோர்தானை கடந்து இந்த ஜாதிகளை கொண்டு போய் தேசத்தை பிரித்து இப்படி கட்டுகிறார் யோசுவா. එතනත් ගොඩක් ප්‍රශ්න ඇති වෙනවා. මේ මිනිස්සු ගෝත්‍රවලට බෙදුවට ගෝත්‍ර අතර රණ්ඩු සරුවල් ඇති වෙන්න පටන් அப்ப யோசுவா கோத்திரங்களாக பிரித்ததற்கு என்ன, கோத்திரங்கள் மத்தியிலே சண்டை வந்து அங்கே சண்டை வந்தது. ලොකු ඔවුන්ට පළ දැරිය යුතු ස්ථානයට ඉන්න හොඳ ස්ථානය තියෙනකොට ඔවුන් හැම වෙලේම තෝරගත්තේ අර මැස්සෙන් එළියට ඇවිල්ලා
තමන්ට සුවදායි වාතාවරණයක ජීවත් වෙන්න. அவர்களுக்கு எப்பொழுதும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த சமயத்தில் எல்லாமே அவர்கள் செய்தது அப்படி என்று சொன்னால் அந்த வரையறையில் அந்த கோட்டில இருந்து வெளிப்புறம் போய் அங்கே இருந்து அப்படித்தான் பாடுபட்டார்கள். ඊට පස්සේ අපි දකිනවා විනිශ්චයකාරන්ගේ යුගයට එනකොට அதுக்கு பிறகு நியாயாதிபதிகளுடைய காலத்துக்கு දැන් මේ வரும்போது විනිශ්චයකරුවන් ඇවිල්ලා ඔවුන් තාවකාලිකව පත් කරලා හිටියා. මොකද එයාලා ගොඩක් හමුදාවත් එක්ක ගනුදෙනු කරපු කට්ටිය. அப்ப நியாயாதிபதிகளிலே நியாய சாஸ்திரிகளை நாங்கள் பார்த்தால் அவர்கள் தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தவர்கள் என்னென்று சொன்னால் அவர்கள் ராணுவங்களோடு தொடர்பு பட்டிருந்தபடி ඔවුන් ඇවිල්ලා රජවරුන්ගේ පරම්පරාවෙන් නෙමෙයි එන්නේ. அவர்கள் ராஜ பரம்பரையிலே அல்ல சமூகம் ඒ தருவது. නිසා ඔවුන්ට රාජකීය පරම්පරා නැත්නම් රාජකීය පාලනය ඔවුන්ට හිමි වුණේ නැහැ. அப்ப அவர்களுக்கு ஒரு ராஜ்ய பாளையம் அல்லது ஆட்சி அவர்களுக்கு உரித்தாகவில்லை. විනිශ්චයකරුවන්ගේ කාලේ අපි දකිනවා ඊශ්‍රායලට හරි කරදරකාරී කාලයක්. அப்ப நியாயாதிபதிகளுடைய காலத்தில் நாங்கள் பார்த்தால் இஸ்ரவேலர்களுடைய சரித்திரத்திலே ரொம்ப கஷ்டமான பிரச்சனையான பகுதியை காணப்படுகிறது. ඔවුන්ගේ කාලේ විනිශ්චයකාරන්ගේ යුගයේ මේ ඊශ්‍රායල් සෙනඟ හැසිරුනේ කොහොමද? அப்ப நியாயாதிபதிகளுடைய காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? විනිශ්චයකාරයා දෙවෙනි පරිච්ඡේදයේ 10 සිට 19 දක්වා ඔබ පස්සේ කියවලා බැලුවොත් நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை வாசித்து பார்த்தால் මේ විනිශ්චයකාරයාගේ පොතේ අපි දකින ප්‍රධාන වාක්‍ය තමයි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නැත්නම් තමන්ගේ ඉදිරියේ දෙවියන් වහන්සේ නෙමෙයි තමන්ගේ ඉදිරියේ තමන්ගේ ඇස් ඉදිරියේ හරිය තිබුණු දේ කරාලු. அப்ப அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன நியாயாதிபதிகள் எப்பொழுதும் காணக்கூடியதுதான் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக சரி போனதை செய்தார்கள், தங்களுடைய கண்ணுக்கு முன்னாக சரி போனதை செய்தார்கள். ඉතින් තමන්ගේ ඇස් ඉදිරියේ හරියට තියෙන දේ කරනකොට ආශිර්වාදය පළ දරන්න පුළුවන්ද? அப்ப தங்களுடைய கண்களுக்கு சரி போனதை செய்யும் போது ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? පැරුව ගියා උන්ට. முடியாமல் போனது. ඔවුන් අපි දකිනවා ඊශ්‍රායල් දෙවියන් වහන්සේට ஈஸ்ரேல் ஜாத்தின் தேவன் වහන්සේ විරුද්ධ වෙනවා. அப்ப உங்களுக்கு தெரியும், காண முடியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் விரோதியாகிறார். ඊට පස්සේ සතුරා ඇවිල්ලා මේ අයට පීඩා කරනවා. அப்ப எதிரிகள் வந்து இவர்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள். ඉතින් මේ මිනිස්සුගේ මොර ගැසීම නිසා දෙවියන් වහන්සේ අනුකම්පාවලා විනිශ්චයකාරයෙක්ව පත් කරනවා. அப்ப இவர்களுடைய கூக்குரலினாலே ஆண்டவர் பரிதாபப்பட்டு இவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். ඊට පස්සේ අනේ ස්වාමිනී සමාවෙන්න කියලා දෙවියන් වහන්සේ වෙතට මේ අය නැවත හැරෙනවා. அப்ப அதுக்கு பிறகு ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய திசை பக்கம் திரும்புகிறார்கள். ඊට පස්සේ ටිකක් කල් ෂේප් එකේ ගමන් කරනවා. එහෙ යනවා යාලා. හොඳින් යනවා. கொஞ்ச நாள் சேப்பா சும்மா சாதாரணமா பிரயாணிக்கிறார்கள். ඊට පස්සේ මොකද වෙන්නේ? அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? නැවත මෙයාලා Tamanගේ ඇස් ඉදිරියේ හරිය තියෙන දේ කරන්න උත්සාහ කරනවා. மறுபடியும் தங்களுடைய கண்களுக்கு சரி போனதை செய்ய ஆரம்பித்தார்கள். මේක චක්‍රයක් වගේ විනිශ්චයකාරගේ පොතේ අපි දකිනවා චක්‍රයක් වගේ සිදු වෙනවා. දෙවියන් වහන්සේ ඉදිරියට එනවා. இது ஒரு சுழற்சி முறையாக எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் முன்னுக்கு வருவார். දෙවියන් වහන්සේට මොර ගසනවා. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். දෙවියන් වහන්සේ ප්‍රේමණීය නිසා විනිශ්චයකාරයෙක්ව පත් කරනවා. ஆண்டவர் அன்பானவர் என்கிறபடினால் நியாயாதிபதிகளை ஏற்படுத்துவார். ඊට පස්සේ සමාව ඉල්ලලා ස්වාමිනී කියලා ඔවුන් ගමන් කරන ඔවුන්ගේ ගමන. அதுக்கு பிறகு மன்னிங்க என்று சொல்லி தங்களுடைய பயணங்களை பிரயாணிப்பார்கள். ටිකක් කල් යනකොට ඔන්න ආපහු ට්‍රැක් පැනලා. இந்த கொஞ்ச நாள் போல திருப்பியும் தடமாறிடுவார்கள். කිතුනුවොත් ඔය වගේ තමයි. கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். හිටපු ගමන් ට්‍රැක් පනිනවා. கிறிஸ்தவர்கள் இருந்தா போல டப்பண்டு தடமாறி விடுவார்கள். අපිට අපි හිතන් ඉන්නේ හොඳ ට්‍රැක් එකේ ඉන්නවා කියලා. நாங்க நினைச்சு கொண்டிருப்போம் நான் சரியான ட்ரக்ல தான் இருக்கிறேன் என்று சொல்லி. නමුත් ඵල දරන තත්වෙට බලනකොට ඵල නැහැ. ஆனால் கனி கொடுக்கிற நிலைமையை பார்க்கும்போது கனி இல்லை. හේතුව ඔවුන් ට්‍රැක් එකෙන් පිට. காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் ட்ரக்ல இருந்து மாறி போய் விடுறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය බලන්න. அப்ப ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். ඒ ට්‍රැක් පනින හැම වෙලේම දෙවියන් වහන්සේ උස්සලා දෙනවා මේ මිදිවල. ஆண்டவர் தடமாறுகிற அனைத்து சந்தர்ப்பத்திலேயும் அந்த திராட்சை கொடியை எடுத்து நேர்த்திப்படுத்துகிறார். ඊට පස්සේ දකිනවා අපි මේ විනිශ්චයකාරන් යුගයෙන් පස්සේ ඔවුන් කියන අපිට බෑ අපි අනිත් රටවල රජවරුන් ඉන්නවා අපිට රජකමක් ඕනේ කියලා. நியாயாதிபதிகளுடைய ஆட்சி முடியும் போது அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு முடியாது ஏனைய நாடுகளைப் போல எங்களுக்கு ராஜரீகத்தை தாருங்கள் அப்படி என்று சொல்லி. ඉතින් රාජකීය පාලනයක් නිර්මාණය වෙනවා ඊට පස්සේ. அப்போ ஒரு ராஜாவினுடைய ஆட்சி ராஜரீக ஆட்சி ஏற்படுத்தப்படுகிறது. දකිනවා ලෝකේ හොඳම හිටපු හොඳම රජතුමා හැටියට දාවිත්තුමාව පිළිගන්නවා කියන එක. அப்ப நமக்கு தெரியும் உலகத்திலிருந்து சிறப்பான ராஜாவாக தாவீது ராஜாவை ஏற்படுத்துகிறார்கள். දාවිත්ගේ රාජ්‍ය කාලය තුල ඉතාමත් බලවත් දේවල් සිද්ධ වුණා ඊශ්‍රායල් තුල. தாவீதுனுடைய ஆட்சி காலத்திலே பயங்கரமான நிகழ்ச்சிகள் அந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே நடந்தது. ඊට පස්සේ අපි දකිනවා මේ දාවිත් රජතුමාගේ පාලනයේ අවසානයත් එක්ක සලමොන් රජපකමට පත් වෙනවා. அப்ப தாவீதுனுடைய ஆட்சி நிறைவு பெறும் அந்த சமயத்திலேயே சாலமோனுடைய ஆட்சி நடைபெறுகிறது. බයිබල් ඉතිහාසයේ කියනවා ස්වර්ණමය යුගය කියලා කියන්නේ මේ සාලමන්ගේ යුගය කියලා. வேத ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது ஒரு செழிப்பான ஆட்சி, சௌகியமான ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது வந்து சாலமோனுடைய ஆட்சி தான். සාලමන්ගේ කාලේ මොකද සිද්ධ වෙන්නේ? அப்ப சாலமோனுடைய ஆட்சியில் என்ன நடக்கிறது? ආදර්ශයක් විය යුතු සාලමොන්ම ஒரு முன்மாதிரியாய் ஆக வேண்டிய சாலமோனே
ට්‍රැක් පනිනවා. தடம் மாறுகிறார். ට්‍රැක් එක පැන්නා. ட்ரக் மாறினார். මොකක්ද ඒකේ ප්‍රතිවිපාකය? அதனுடைய பிரதிபலன் என்ன? එක්සත් රාජ්‍ය දෙකකට කැඩෙනවා. ஒன்றாயிருந்த ஆட்சி இரண்டாய் உடைந்தது. උතුරු රාජ්‍ය සහ දකුණු රාජ්‍ය හැටියට. வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமுமாக. උතුරු රාජ්‍ය ඊශ්‍රායල හැටියට ගෝත්‍ර 10ක් සමගින් දකුණු රාජ්‍ය යුදා හැටියට ගෝත්‍ර 2ක් සමගින්. வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரங்களோடு இஸ்ரவேலாகவும் தெற்கு ராஜ்யம் 2 கோத்திரம் அப்படி ஆட்சி நடக்கிறது. මෙන්න මේ කාල සමයේ සිද්ධ වෙනවා රාජ්‍ය දෙකට කැඩුණට පස්සේ ආක්‍රමණයන් දෙකක් සිද්ධ වෙනවා. அப்ப இந்த ராஜ்யங்கள் ரெண்டாக உடைந்தோன 2 ஆட்சி பீடங்கள் நடக்கிறது அங்கே. අසිරියන් වරුන් ඇවිල්ලා ක්‍රිස්තු පූර්ව 722 දී උතුරු රාජ්‍යයට පහර දෙනවා. அசீரியர்கள் வந்து 722ல வடக்கு ராஜ்யத்தை சிதறடிக்கிறார்கள். ක්‍රිස්තු පූර්ව 586 බබිලෝනි රාජ්‍ය ඇවිල්ලා දකුණු රාජ්‍යයට පහර දෙලා විප්‍රවාසයට වුණු අවුරුදු 70කට ගෙනියනවා. அதே போல அவர்கள் 586லே தெற்கு ராஜ்யத்தை பாபிலோனியர் வந்து அடிமைப்படுத்தி 70 வருஷத்துக்கு அடிமைகளாக கொண்டு செல்கிறார்கள். මේ ඔක්කොම සිද්ධ වුණේ ඇයි? இதெல்லாம் நடந்தது ஏன்? දෙවියන් වහන්සේ ඉන්න කිව්ව තැන වුන් හිටියේ නැහැ. ஆண்டவர் இருங்க என்று சொன்ன இடத்திலே அவர்கள் இருக்கவில்லை. පළ දරන්න පුළුවන් අවස්ථාව තියේදී ඕන් ට්‍රැක් එකෙන් පැනලා ඕන් උත්සාහ කරා Tamanගේ ඇස් ඉදිරියේ හරියට තියෙන දේ. கனி கொடுக்கக்கூடிய இடத்துல இருங்கள் என்று சொல்லும்போது அங்கே இருக்காமல் அதிலிருந்து ரக் மாறினபடினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படியான விடயங்களை செய்கிறார். මේ විදියට අපිට මුළු ඉතිහාසයේ වර්තමානයේ දක්වා අපිට ගන්න පුළුවන් මේ දෙවියන් වහන්සේ තෝරගත්ත සෙනග කොයිතරම් අවස්ථාවන් වල Tamanගේ වාතාවරණයන් පිටට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ එපා කියලා දෙවියන් වහන්සේ ඕනේ නැහැ කියලා ඔවුන්ගේ දේවල් ඕන් කරගෙන ගියා. முழு சரித்திரத்திலேயும் இந்த நிகழ்காலம் மட்டும் நாங்கள் உதாரணம் எடுக்க முடியும். எப்படி எப்படி ஆண்டவர் இப்படி எல்லாம் விடயங்களை செய்தார்னு சொல்லி இந்த காலம் மட்டும் நாங்கள் ஆதாரம் எடுக்க முடியும். ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේ මේ ඊශ්‍රායල් දේශය හරියටම ලෝක සිතීමේ මැද උන්වහන්සේ ස්ථාපිත කරලා තියෙනවා කියලා? உங்களுக்கு தெரியுமா, உலக சரித்திரத்திலேயே உலக வரைபடத்தை நீங்கள் எடுத்தால் உலகத்திலே நடு மையத்திலே தான் இஸ்ரவேல் நாட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ඒකට හේතුව அதற்கு காரணம் වටේ ඉන්න ජාතීන්ට බලපෑමක් වෙන්න. சுற்றுப்புறத்தில் இருக்கிற அந்த ஜாதிகளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு දෙවියන් වහන්සේ උන ස්ථාපිත කරා වටේ ඉන්න අයට බලපෑමක් වෙන්න ඕනේ. ஆண்டவர் அவர்களை நிரூபித்தார். அந்த இடத்திலே சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களுக்கு தாக்கத்தை මොකද්ද ஏற்படுத்துவதற்கு. සිද්ධ උනේ? ஆனால் என்ன நடந்தது? උතුරු පැත්තෙන් මිනිස්සු එනකොට පහර දුන්නා ඊශ්‍රායල් වරුන්ට. வடக்கு பக்கத்துல இருந்து ஜனங்கள் வரும்போது இஸ்ரவேல் மக்களுக்கு அடித்தார்கள். දකුණු පැත්තෙන් උතුරට යනකොට ඊශ්‍රායල් හරහා යන්න ඕනේ පහර දුන්නා. தெற்கில இருந்து வடக்கை நோக்கி போகும்போது அப்படி பிரயாணிக்கும் போது மக்கள் அடித்தார்கள். මේ වගේ වටේ හිටපු සෙනග මොකද්ද කරේ? මේ ඊශ්‍රායල් දේශයට බලපෑමක් කරන්න அப்ப පටන් இப்படி சுற்றுப்புறத்தில் இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். ඇයි? ஏன்? දෙවියන් වහන්සේ ඉන්න කිව්ව තැන හිටියේ නැති නිසා. ஆண்டவர் இருங்க என்று சொன்ன இடத்திலே அவர்கள் இருக்காதபடியினால் පළ දරණ පිණිස අපි දෙවියන් වහන්සේගේ ට්‍රැක් එක අපි යන්න ඕනේ. நாம் கனிதரும்படி ஆண்டவருடைய தடத்திலே நாம் தடம் மாறாமல் பிரயாணிக்க வேண்டும். ට්‍රැක් පැන්න ගම මොකද්ද වෙන්නේ? පිටට ගිය ගම මොකද්ද වෙන්නේ? தடம் மாறினால் தடம் புரண்டால் என்ன நடக்கும்? දෙවියන් වහන්සේගේ අපි අපේ ඇස් ඉදිරියේ හරියට දෙන දේ අපි කරන්න උත්සාහ කරනවා. எங்களுடைய கண்ணுக்கு சரி போனதை நாம் செய்ய ஆரம்பிப்போம். ඒ නිසා මුළු බයිබලයේ පුරාම අපි දකිනවා මේ දෙවියන් වහන්සේගේ මුදවා ගැනීමේ ක්‍රියාදාමය උත්පත්ති සිට අද දක්වා ක්‍රියාත්මක වෙනවා. එක එක වකවානුවල එක එක අයව දෙවියන් වහන්සේ පත් කරලා. அப்ப ஆதியாகமத்திலிருந்து இந்த நிகழ்காலம் மட்டும் நாங்கள் காண முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு முறைமையாக தடமாறும் மக்களை நேர்த்திப்படுத்துவதற்கு கிரியை செய்வதை நாம் அவதானிக்க முடியும். කී දෙනෙක් ඔබ දැන් මම සාමාන්‍ය ඉස්සර සේවයට එනකොට මම ගොඩක් බස් වල තමයි ගමන් කරේ. நான் ஆரம்பத்திலே ஊழியத்துக்கு வந்தபோது அதிகமாக பஸ்ஸிலே தான் பிரயாணித்தேன். සමහරවිට මට අර වෙලාව කළමනාකරණය කරගන්න මං AC බස් එකේ යනවා. அப்ப கொஞ்சம் நேரத்தை சரியாக நேர்த்திப்படுத்திக் கொள்வதற்கு ஏசி பஸ்ஸிலே நான் பிரயாணிப்பேன். සමහර වෙලාවට මට හම්බෙන්නේ අර මැද තියෙන අර AC බස් වල ජම්පින් සීට් කියලා. அப்ப ஏசி பஸ்ல நடுவுல இருக்கு ஜம்பிங் சீட் அப்படின்னு சொல்லி ஒரு நடுப்பகுதி. ඒ ජම්පින් සීට් එකෙත් මට හම්බෙන්නේ හරියට මැද හරිය. அப்ப அந்த ஜம்பிங் சீட்ல எனக்கு கிடைக்கிறது வந்து சரியா நடுவுல தான். හරි අමාරුයි එහාට හැරෙන්න බෑ මෙහාට හැරෙන්න බෑ බෑග් එක තියාගන්න බෑ හරි අපහසුයි නමුත් ඉතින් යනවා. அப்ப உங்க திரும்பவும் முடியும், இஞ்சால திரும்ப முடியும், பேக் வச்சிருக்க முடியும், ரொம்ப கஷ்டம், ஆனா போவேன். දැන් මැද එහෙම වාඩි වෙලා ඉන්නකොට සිදුනා යම්කිසි ප්‍රශ්නයක්. அப்ப நடுவிலே நான் அமர்ந்திருக்கும் போது ஒரு பிரச்சனை நிகழ்ந்தது. මොකද්ද? என்ன? කන්ඩක්ටර් ටිකට් ගන්න එනකොට මම නැගිටින්න ඕනේ. அப்ப கண்டக்டர் டிக்கெட் போட வரும்போது நான் எழும்ப வேண்டும். හරිද? ඊට පස්සේ කවුරු හරි පිටිපස්සෙන් හරි බහින්න එනකොට මම ආයෙ නැගිටින්න ඕනේ. அப்ப யாராவது பின்னுக்கு இருந்து இறங்க வரும்போது நான் திருப்பி எழும்ப வேண்டும்.
කන්ඩක්ටර් ටිකට් කරලා ආයෙ ඉස්සරහට එනකොට මම ආයෙ නැගිටින්න ඕනේ. அப்ப கண்டக்டர் திருப்பி டிக்கெட் வாங்க வரும்போது திருப்பி நான் எழும்ப வேண்டும். බෑග් එක පොඩ්ඩක් කොලියවද්දි මෙහෙම රවනවා මන් දිහා. அப்போ பேக் எடுத்துக்கொண்டு இப்படி முறைச்சு பார்ப்பாங்க இப்ப என்ன குறிச்சு. හරි අමාරුයි එහෙම යනකොට බස් එකේ. சரியான கஷ்டம் அப்படி பிரயாணிக்கும் போது. ඔය වගේ තමයි ඊශ්‍රායල් ජාතින්ට උනේ. இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடந்தது. මැද හිටියා. நடுவில் இருந்தார்கள். වටේම ඉන්න අයගෙන් කරදර ගොඩයි. சுற்றுப்புறத்தில் இருந்த எல்லாரும் இருந்து பிரச்சனைகள் கூட. හේතුවයි. காரணம் தான். බලවත් බලපෑමක් කරන්න පත් කරපු සෙනග ඒක කරේ නැහැ. பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப்பட்ட இந்த ஜனங்கள் அந்த செய்யவில்லை. ඒ බලපෑම නොකරපු නිසා වටේ ඉන්න අයට ඇවිල්ලා බලපෑම් කරන්න අවස්ථාවක් ලැබුණා. இவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தாதபடினால் சுற்றுப்புறத்தில் இருந்தவர்கள் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். ඒ නිසා අපි දකිනවා ඊශ්‍රායල් ඉතිහාසය තුලම මේ සෙනග අනන්ත අප්‍රමාණ පීඩාවන් වලට ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්න හේතුව තමයි දෙවියන් වහන්සේ කියපු විදිහට ජීවත් වුණේ නැහැ. அப்ப சரித்திரத்திலேயும் வரலாற்றிலும் நாம் உற்று நோக்கக்கூடியதா இருக்கிறது. இவர்கள் மிக மோசமாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க காரணம் என்ன? அந்த இடத்தில் அவர்கள் இருக்காதது. දැන් මම ඔබට පොඩ්ඩක් කතා කරනවා මේ හොෂයා ළඟට ආවම හොෂයා අනාගත වක්තෘවරයා ළඟට ආවපුවාම இப்ப நான் ஓசியா என்கிற அந்த தீர்க்கதரிசிக்கு பக்கத்துல நாங்க வரும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க මේ வேண்டும். හොෂයා ඇවිල්ලා උතුරු රාජ්‍යයට අනාගත වාක්‍ය කිව්ව මිනිහෙක්. அப்ப இந்த ஓசியா என்பவர் வடக்கு ராஜ்யத்துக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. හොෂයා පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ කියනවා ඔහු ඒ දේශයේ ඊශ්‍රායල් දේශයේ වැසියෙක් හැටියට සටහන් කරලා තිබෙනවා. ஓசியா புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தார். அவர் அங்க யுத்தம் பண்ணின அந்த காரியங்களை குறித்து பேசப்படுகிறது. ඔහු ආමෝස් කියන අනාගත වක්තෘවරයා සමග සමකාලීනව වැඩ කරපු කෙනෙක්. அவர் ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசியோடு கூட ஒரு சமமான காலத்திலே வேலை செய்த ஒரு நபர். ක්‍රිස්තු පූර්ව 8 වෙනි සියවසේ වගේ තමයි දශක කිහිපයක් ඔහු අනාගත වාක්‍ය පැවසුවා. அவர் 800 அந்த நூற்றாண்டுகளிலே தான் தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர். ඒ කියන්නේ දෙවනි යෙරබෝම් රජතුමාගේ කාලේ. இரண்டாவது ஜெரோபயாமினுடைய காலத்துக்கு මේ பிறகு වෙනකොට මේ යුදා දේශයේ දකුණු රාජ්‍ය තුල ක්‍රියා කරා උස්සියා යෝතාම් ආහස් කියන මේ වගේ රජවරුන්. உசியா யோதாம் ஆகாஸ் போன்ற ராஜாக்கள் தான் வடக்கு ராஜ்யத்திலே ஆளுகை செய்தார்கள். මේ හෝෂයා දෙවියන් වහන්සේ කැඳවනවා ඉතාමත් විශේෂ කාර්යයකට. அப்ப ஓசியா என்பவரை முக்கியமான ஒரு விடயத்துக்காக அழைக்கிறார் ஆண்டவர். මේ හෝෂයාගේ කාලෙත් අපි දකිනවා මේ සෙනග තමන්ගේ ඇස් ඉදිරියේ හරියට තිබ්බ දේ තමයි කරගෙන ගියේ. அப்ப இந்த ஓசியாவுடைய காலத்திலே நாம் காணக்கூடியதா இருக்கிறது தங்களுடைய கண்களுக்கு சரி போனதுதான் அந்த மக்கள் செய்து මේ கொண்டிருந்தார்கள். හෝෂයා කාරණා තුනක් මේ ඊශ්‍රායල් සෙනගට අනාගත වාක්‍ය කියනවා. அப்ப இந்த ஓசியா என்பவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 தலைப்பின் அடிப்படையிலே தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். මේ සෙනග පළ දරන්න නැත්තම් මේ සෙනග බලපෑමක් වෙන්න දෙවියන් වහන්සේ ඉන්න කිව්ව ස්ථානේ නොසිටිය නිසා இந்த ஜனங்கள் ஆண்டவர் கனி கொடுக்க இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த இடத்துல இருக்காதபடியினால் මෙයාලා පිට ගිය නිසා இவர்கள் புறம் போனபடியினால் මං කියවන දෙවියන් වහන්සේ ප්‍රේමණීයයි කියලා நான் சொன்னேன் ஆண்டவர் அன்பானவர் என்று சொல்லி නැවත ට්‍රැක් එකට ගේන්න ස්වාමින් වහන්සේ මේ අනාගත වක්තෘවරයාව පාවිච්චි කරනවා. மறுபடியும் அவர்களை தடத்துக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறார். දැන් මේ දෙවියන් වහන්සේගේ මේ පෙම් පණිවිඩය හෝෂයා ලස්සනට කතා කරනවා. ஆண்டவருடைய இந்த அன்பின் செய்தியை மிக அருமையாக பேசுகிறார் ஓசியா. මේ පෙම් පණිවිඩ දෙවියන් වහන්සේ පෙම්වතා ஆண்டவர் ஒரு சிநேகிதர் அன்பானவர். දෙවියන් වහන්සේගේ පෙම්වතිය වන ඊශ්‍රායල් වරුන්ට කතා කරනවා. ஆண்டவர் தன்னுடைய சிநேகிதி ஆகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிறார். උදාහරණ තුනක් ඔහු පෙන්වලා දෙනවා. 3 உதாரணங்களை சுட்டி காட்டுகிறார். පළවෙනි එක තමයි முதலாவது தான் අපි පෙරලා ගනිමු හෝෂයා පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදයට. ஓசியா 2 அதிகாரம் 2 வசனம். உங்கள் தாயோடே வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவள். මෙතන අපි දකින සමාවෙන් නුඹලාගේ මවුට විරුද්ධව පැමිණිලි කරපල්ලා මක්නිසාද ඈ මාගේ බහර්යාව නොවේ, මමද ඇගේ පුරුෂයා නොවෙමි. එබැවින් ඇගේ වෛශ්‍යාකම් ඇගේ මූණෙන්ද ඇගේ කාම මිත්‍යාචාරකම් ඇගේ පීරු අතරින්ද පහ කරාවා. මේ පළවෙනි පණිවිඩය තමයි මේ හෝෂයා දෙන්නේ. இந்த முதலாவது செய்தியை தான் ஓசியா கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායල්ගේ ස්වාමි හැටියටත් ஆண்டவரை இஸ்ரவேலினுடைய ஒரு கர்த்தராகவும் මේ ඊශ්‍රායල් සෙනග දෙවියන් වහන්සේගේ බහර්යාව හැටියටත් இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருக்கு ஒரு மனைவியை போலவும்
දැන් මේ පණිවිඩයේදී අපි දකිනවා දැන් දෙවියන් වහන්සේ ස්වාමියා හැටියට සංකේතාත්මකව බයිබලේ කතා කරනකොට ஆண்டவரை கர்த்தத்துவம் உடையவராக ஒரு அடையாள ரீதியாக பேசும்போது මේ ඊශ්‍රායල් නැමැති භාර්යාව මොකක්ද කරේ? அந்த இஸ்ரவேலாகிய மனைவி என்ன செய்கிறாள்? අනාචාරකම් වලට ගියා. விபச்சாரங்களை நோக்கி போகிறாள். දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වුණා. ஆண்டவரிடத்திலிருந்து தூரப்பட்டு போனாள். ඉතින් දෙවියන් වහන්සේ මේ හෝෂයා තුලින් කතා කරන්නේ මේ භාර්යාවව නැවත අවංකව ස්වාමි පුරුෂයාත් එක්ක ජීවත් වෙන්න. ஆண்டவர் ஓசியாவூடாக அந்த மனைவிக்கு என்ன பேசுகிறார்? மனைவி மறுபடியும் கணவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும். එහෙම උනේ නැහැ. ஆனால் அப்படி நடக்கவில்லை. වර්තමානයේ ගත්තොත් நிகழ்காலத்தை எடுத்தோமானால் යේසුස් වහන්සේ අපේ මනමාලයා, இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன், සභාව මනමාලි. சபைதான் மணவாட்டி. අපි අද මොන වගේ වැරදි දේවල් වලට අපි යොමු වෙලා ඉන්නවද? නැත්නම් අපි කොයිතරම් විදියට යේසුස් වහන්සේව දුකට පත් කර තිබෙනවද? நாம் இன்றைக்கு எடுப்போமானால் நாங்கள் எப்படிப்பட்ட பிழைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம் அல்லது நாங்கள் எப்படி ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம்? අපි දන්නවා අපි අනාචාරකම් කරන්නේ නැහැ. எங்களுக்கு தெரியும் நாங்கள் விபச்சாரம் செய்வதில்லை. අපි ඇවිල්ලා වැරදි සම්බන්ධතාවන් වලට යන්නේ නැහැ. நாங்கள் பிழையான தொடர்பாடலுக்கு நாங்கள் போகவில்லை. නමුත් ආත්මික පැත්තෙන් ගත්තොත් අපි ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நாம் எடுப்போமானால் කොයිතරම් විදියට දෙවියන් වහන්සේව අපි සමහර අවස්ථාන්වලදී අපි රිදවලා තියෙනවා. நாங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை சில சமயங்களிலே வேதனைப்படுத்தி இருக்கிறோம். දැන් ගෙදරක ස්වාමි පුරුෂයා සහ බිරිඳව ගත්තොතින් ஒரு வீட்டிலே ஒரு கணவனை மனைவியை எடுப்போமானால் ප්‍රශ්න තියෙනවා. பிரச்சனைகள் இருக்குது. අරගල තියෙනවා. சண்டைகள் இருக்குது. ඉතින් ඒ අරගල ඇත්තරම මම නිර්මාණය කරපුවා නෙමෙයි. அப்ப அந்த போராட்டங்கள் நாங்களே உருவாக்கின போராட்டங்கள் அல்ல. මේ භාර්යාවකින් පැත්තෙන් අරගල එනවා. மனைவி இடத்திலிருந்தும் போராட்டம் வருகிறது. නමුත් අපි සමාදාන වෙලා අපි පවුලක් විතර ජීවත් වෙනවා. அப்ப டப்பன்னு பாச என்ன செய்வார்? சமாதானமாகி போயிடுவார். பாரியானே දෙවියන් වහන්සේ දැන් සමහරට අපි බලන්න අපේ ආත්මික ජීවිතේ அப்ப சில நேரத்தில் பாருங்கள், நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே අපි පිට යන අවස්ථාවන් කොච්චර තියෙනවද? அப்ப நாங்கள் புறம்பாய் போகும் சமயங்கள் எவ்வளவு இருக்கிறது? ඇයි දන්නද අපි පළ දරන්නේ නැත්තේ? ஏன் தெரியுமா நாங்கள் கனி கொடுக்க மாட்டோம்? දවස් 6ක් අපි ඉන්නේ පිට. நாங்கள் 6 நாளும் வெளியில தான். එක දවසක් ඇතුළට එනවා. ஒரு நாள் தான் உள்ளுக்கு வருவோம். 12න් පස්සේ ආපහු පිට. அதுவும் 12 மணிக்கு பிறகு வெளியில. පළ දරන්නේ කොහොමද එතකොට? எப்படி கனி கொடுக்கிறது? මේ පණිවිඩය තමයි හොෂයා අනාගත වක්තෘවරයා තුලින් දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ. அப்ப இந்த செய்தியை தான் ஓசியா தீர்க்கதரிசியினூடாக ஆண்டவர் கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේට ඔවුන් විශ්වාසවන්තව හිටියේ නැහැ. ஆண்டவருக்கு அவர்கள் உண்மையாக வாழவில்லை. දෙවියන් වහන්සේ තමයි මගේ ස්වාමි පුරුෂ හැටියට ඔවුන් පිළි අරගෙන ජීවත් වුණේ නැහැ. ஆண்டவர் தான் இறைவன் தான் என்னுடைய ஆண்டவன் என்று அவர்கள் அப்படி ஏற்றுக்கொண்டு வாழவில்லை. දෙවියන් වහන්සේට අමතරව තව ඔවුන් රූප නමස්කාරයට ගියා. ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் உருவ வழிபாட்டுக்கு போனார்கள். ඔවුන් ඇවිල්ලා විවිධ ජාතින් එක්ක මිශ්‍ර විවාහ ඇති කරගත්තා. அவர்கள் வேறு அந்நிய ஜாதிகளோடு கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ අත්හැරියේ නැහැ. මොකද උන්වහන්සේගේ ප්‍රේමය නිසා. ஆண்டவர் கைவிடவில்லை. காரணம் என்னன்னு சொன்ன ஆண்டவருடைய அன்பினாலே. ඒකයි මම කිව්වේ උන්වහන්සේ විටින් විට Tamanගේ සෙනගව නැවත ට්‍රැක් එකට ගේන්න, නැවත අර දහවන පතේට ගේන්න දෙවියන් වහන්සේ විවිධාකාර අනාගත වක්තෘවරුන් උන්වහන්සේ පාවිච්චි කරා. அதுதான் நான் சொன்னேன். ஆண்டவர் என்ன செய்தார்? அடிக்கடி தடமாறுகிற அந்த ஜனங்களை மறுபடியும் தடத்திற்கு போடுவதற்கு பல்விதமான தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். අද අපි කොයිතරම් දුරට දෙවියන් වහන්සේට විශ්වාසවන්තද? இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம்? අපි දෙවියන් වහන්සේගෙන් අහලාද අපි දේවල් තීරණ ගන්නෙ? நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டால் நாங்கள் தீர்மானிக்கிறோம். නැත්නම් තීරණේ අරගෙන ස්වාමිනී මේක ඔබගේ කැමැත්තද කියලා අපි අහනවද? அல்லது நாங்களே முடிவு செய்துவிட்டு ஆண்டவரே இது உங்களுடைய விருப்பம் தானே அப்படின்னு கேட்கிறோம். වැරදුනාට පස්සේ අපි කාටද දොස් කියන්නේ? அல்லது அது பிழைச்சு விட்டா பிறகு நாங்கள் யாருக்கு குற்றவாளியாக்குறோம்? දෙවියන් වහන්සේ. ஆண்டவரை தான். දෙවනුව இரண்டாவதாக දේවගතිවරයාට. ஊழியக்காரனை. වැරද්ද අපි ළඟ තියාගෙන பிழையை நம்மிடம் வைத்துக்கொண்டு අපි අනිත් අයට දොස් කියනවා. நாங்கள் மற்றவனை பிழையாளியாக்குறோம். මේක තමයි හොෂයා තුලින් දෙවියන් වහන්සේ කතා කරේ. இதுதான் ஓசியாவுடாக ஆண்டவர் பேசியது. දෙවෙනි පණිවිඩය තමයි හොෂයා තුලින් දෙවියන් වහන්සේ කතා කරා. இரண்டாவது செய்திதான் ஓசியாவுடாக ஆண்டவர் பேசியது. දෙවියන් වහන්සේ පියෙක් හැටියටත් ஒரு ஆண்டவர் ஒரு பிதா தகப்பனாகவும் ඊශ්‍රායල් ජාතිය පුත්‍රයෙක් හැටියටත් இஸ்ரவேல் ஜனங்களை மகனை போலவும்
මේ සිදුවීම අදත් වර්තමාන අපිට දකින්න පුළුවන්. அப்ப இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்காலத்திலேயும் நாம் அவதானிக்க முடியும். අපි පොඩි කාලේ වැටි යනකොට අපි තාත්තගේ අත අල්ලගෙන අපි ගමන් කරනවා. තාත්තා වැටෙන්න දෙන්නේ නැහැ කොහමද? சின்ன காலத்துல நாங்க விழுந்து விழுந்து நடக்கும்போது அப்பா எங்களை விழ விட மாட்டார், கையை பிடிச்சு கொண்டு கூட்டிட்டு போவார் இல்லையா? ඉතින් තාත්තා මොකද්ද කරන්නේ? දරුවා වයසට කියන්නේ අවුරුදු 10 12 15 වගේ එනකොට මේ දරුවා හිතා ගන්නවා මට දැන් පුළුවන් ඔක්කොම. அப்ப ஒரு 10 12 13 வயசு ஆகும்போது பிள்ளை நினைச்சு கொள்ளும் என்ன இப்ப எனக்கு நடக்க முடியும் அப்படின்னு. මට ඕනේ නැහැ ඔයාගේ උදව්. මට දැන් මාව අල්ලන්න එපා. எனக்கு என்ன இப்ப பிடிக்காதீங்க, விடுங்க, என்ன இப்ப பிடிக்க வேண்டாம். මම කියන්නේ මගේ දුවත් මේ එක අවස්ථාවන්ද කොහොම තමා. பாஸ்டரோட பிள்ளையும் ஒரு சில சந்தர்ப்பத்துல அப்படித்தான். සමහරට මේ අතල්ලද්දි ගසනවා. இப்படி கையை பிடிக்கும் போது இப்படி உதறி விட்டுருவாங்க. ලැජ්ජයි. வெக்கம். ඇයි දන්නේ නැහැ ලැජ්ජයි. ஏன் தெரியாத வெக்கம். ඒක හේතුව මමත් ඕක කරලා තියෙනවා. அது என்னன்னு தெரியும், நானும் இதை செய்திருக்கிறேன். අපි ඉස්කෝලේ යන කාලේ පේරන්ට්ස් මීටින් එන්න කියනවා මාස 3කට සැරයක්. அப்ப 3 மாசத்துக்கு ஒருக்கா பாடசாலையில பெற்றோர் கூட்டத்துக்கு வர சொல்லுவார்கள். අම්මා ඉස්සරහින් යනවා එක්ක මම පිටිපස්සෙන් යනවා. அப்ப அம்மாவை முன்னுக்கு அனுப்பிட்டு இது பின்னால போவார். එහෙම නැත්නම් මම ඉස්සරහින් යනවා මම අඳුරන්නේ නැහැ වගේ තමයි මම යන්නේ. அல்லது நான் முன்னுக்கு போவேன், இந்த ஆளை அறிமுகப்படுத்தாத தெரியாத மாதிரி தான் போய் கொண்டிருப்போம். එහෙම මේ අත්දැකීම් ඔබ කාටත් ඇති ඕක. அப்ப இப்படியான அனுபவம் உங்களுக்கு இருக்குமா ඇයි இருக்கு? දැන් දරුවට පුළුවන් තනියම කරගන්න. ஏனென்று சொன்னா பிள்ளைக்கு அதை தனியே செய்து கொள்ள முடியும். ඒ උදාහරණයක් ඒ වගේ සිදුවීමක් තමයි මෙතන කතා කරන්නේ හෝෂයා. அதே போல ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சூழலை தான் இந்த இடத்துல ஓசியா දෙවියන් பேசுகிறார். වහන්සේ පියාණන් වහන්සේ හැටියටත් ஆண்டவரை ஒரு பிதாவை போலவும் ඊශ්‍රායල් සෙනග පුත්‍රයෙකු හැටියටත්. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மகனை போலவும். දැන් හෝෂයා පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ පහලින් කතා කරනවා. முதலாம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு கீழே பேசப்படுகிறது ஓசியாவிலே. හරි 4වෙනි පදය 4ாம் வசனம். ඇගේ දරුවන්ටද අනුකම්පා නොකරන්නෙමි මක්නිසාද ඔහුගේ වෛශ්‍ය දරුවෝය. நான் முழு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகூசின் வம்சத்தாரிடத்திலே எஸ்ரேலின் இரத்த பலியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். හොෂයා 1:4 එතන අපි දකිනවා හොෂයාගේ පණිවිඩය තුළ අන්තර්ගත වෙලා තිබෙන දෙවෙනි පණිවිඩය තමයි அப்ப யோசியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாங்கள் காண்கிற அவருடைய 2ஆம் செய்தி தான் දෙවියන් වහන්සේ පියා ஆண்டவர் பிதா ඊශ්‍රායල් වරුන් පුත්‍රයා කියන හැටි. இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளைகளாக. දැන් බලන්න මේ අකීකරු පුත්‍රයාගේ උදාහරණය ගත්තොත් அப்ப இந்த இடத்துல நாங்கள் கீழ்ப்படியாத அந்த பிள்ளைகளுடைய சம்பவத்தை எடுத்தால் එයා බාල පුත්‍රයා කියනවා அந்த இளைய மகன் சொல்லுகிறார், දැන් මට පුළුවන් දේවල් කරගන්න அப்ப எனக்கு முடியும் காரியங்களை செய்து கொள்ள මගේ කොටස මට දෙන්න என்னுடைய பகுதியை எனக்கு கொடுங்க, මම යන්න. நான் போகிறேன். පියා මොනවද කරේ? அப்பா என்ன செய்தார்? හා කියලා දුන්නා. சரி என்று சொல்லி பகுதியை கொடுத்தார். ගිහිල්ලා මොනවද කරේ? அப்போ என்ன செய்தார்? යාළුවෝ එකතු වුණා. நண்பர்களோடு சேர்ந்தார். විනෝද වුණා. நல்ல ஜொலியா இருந்தார். විඳින්න පුළුවන් හැම සැපක්ම වින්දා. அனுபவிக்கக்கூடிய எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்தார். අන්තිමට අපි දකිනවා கடைசியாக நாங்கள் காண்கிறோம் නැට්ටෙන්දන් ගොම. வாழண்டா சேர்ல தான் இருக்குது. නැට්ටෙන්දන් ගොම ගාගත්තා. எல்லாத்துக்கும் சேர பூசி கொண்டு இருக்கார். ඊට පස්සේ දැන් මේ දරුවා එනකොට அப்ப அதுக்கு பிறகு இந்த பிள்ளை வரும்போது තේරුම් ගත්තා புரிந்து கொண்டது, මම මට වඩා මගේ පියා ළඟ වැඩ කරන සේවකයෝ හොඳට ඉන්නවනේ. அட என்ன விட என் அப்பா இடத்துல வேலை செய்கிற அந்த ஊழியக்காரர்கள் நல்லா இருக்கிறாங்களே. ඔහුට සිහිය ඇවිල්ලා ඔහු එනවා ආපහු. அப்ப அவனுக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சு வாராம் மறுபடியும். පියා ඇවිල්ලා බලන් ඉන්නවා. බයිබලේ කියනවා ඔහු ඇවිල්ලා එළියට ඇවිල්ලා බල හිටියලු. அப்ப அங்க சொல்லப்படுகிறது கதையில அங்க தகப்பன் கவனிச்சாராம், வெளியில வந்து போடியும் பார்த்து கொண்டு ඒ போறான். කියන්නේ පියා හැමදාම බලන් ඉඳලා තියෙනවා මේ දරුවා අදෙයි කියලා. அப்ப அந்த அப்பா ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார், பொடியும் வருவான் என்று சொல்லி. පොට මම හිතන විදිය அப்ப இது நான் நினைக்கிற விதம், කොණ්ඩේ වවාගෙන පිස්සෙක් වගේ ඉන්න ඇති. இப்படி தலையெல்லாம் வளர்த்து கொண்டு இப்படி காடைய மாதிரி பைத்தியக்கார மாதிரி வந்திருப்பானா இருக்கும். රැවුල වවාගෙන ඉන්න ඇති. தாடியெல்லாம் வளர்த்துட்டு வந்திருப்பானா இருக்கும். ඇඳුම් නෑනේ දැන්. ඇඳුම් ඉරාගෙන ඉරිලා මොනවා ඇඳගෙන ඉඳලා දන්නේ නැහැ. මොනවා හරි දැන් ඌරන්ගේ කෑමත් නේ කෑවේ. ඌරෙක් වගේ ඉන්න ඇති. இப்ப உடுப்பே இல்ல தானே, இப்ப சாப்பாடே இல்ல, இப்ப பண்டின சாப்பாடு தான் சாப்பிடாம கிழிஞ்ச உடுப்பை போட்டுக்கணும் இப்படி வந்திருப்பானா இருக்கும் திறந்த மேனியா.
පියා මොනවද කරේ? அப்ப அப்பா என்ன செய்தார்? දුවගෙන ගිහිල්ලා ඔහුව වැළඳ ගන්නවා. ஓடி போய் கட்டி பிடித்தார். ඔහුගේ ජරාව තිබ්බා කියලා ඔහු බැලුවේ නැහැ. அவனிடத்திலே குப்பை ஊத்தியா இருக்கிறான்னு பார்க்கவில்லை. ඔහු පිස්සෙක් වුණාට මට යා දරුවෙක් කියලා ඔහු හිතුවා. அவன் பைத்தியக்காரனா இருந்ததுக்கு என்ன அவன் பிள்ளை தான் என்று யோசிக்கிறார். ඒ වගේ සිතුවිල්ලක් තමයි හොෂයා තුලින් දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ. அதே போல ஒரு யோசனையோடு கூட தான் இங்கே யோசியாவுடாக ஆண்டவர் பேசுகிறார். ඊශ්‍රායල් වරුන්ගේ දෙවියන් වහන්සේ පියා හැටියටත් இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண்டவரை ஒரு தகப்பனை போலவும் මේ දරුවා ඊශ්‍රායල් සෙනග දරුවා හැටියටත් இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிள்ளையை போலவும் දෙවියන් වහන්සේ අපි ගාගත්ත මඩ ටික බැලුවේ නැහැ. ஆண்டவர் நாங்கள் பூசிக்கொண்ட சேறுகளை கவனிக்கவில்லை. අපි ඉන්න ස්ථානය මොකද්ද කියලා බැලුවේ නැහැ. நாம் இருக்கிற இடம் என்ன இடம் என்று ஆண்டவர் දෙවියන් கவனிக்கவில்லை. වහන්සේ ඇවිල්ලා පිළිගත්තා. ஆண்டவர் வந்து நம்மை ஏற்றுக்கொண்டார். නමුත් එක දෙයක් අපි මතක තියාගන්න ඕන. ஆனால் ஒன்றை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள දෙවියන් வேண்டும். පළ දරන්න නම් நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். නිසි ස්ථානය අපි හිටියේ නැත්තම් நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல இராவிட்டால் අර වගේ ඌරෙක් වගේ තත්ත්වයට පත් වෙන්න පුළුවන්. நாங்கள் அந்த பன்றியை போன்ற நிலைமைக்கு ஏற்படுத்தப்படுவோம். පළ දරන්න නම් நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் අපි වැලත් එක්ක යන්න ඕනේ. நாங்கள் அந்த கொடியோடு கூட செல்ல வேண்டும். ඒකයි මම මුලින්ම කිව්වේ. நான் அதைத்தான் ආරම්භத்திலே சொன்னேன். දෙවියන් යේසුස් වහන්සේ ඒ ඵල ඒ යන ඒ කොළ ටික නැවතුන් වහන්සේ ට්‍රැක් එකට ගේනවා. ஆண்டவர் அந்த படருகிற அந்த கொடியை மறுபடியும் ஆண்டவர் அந்த படரக்கூடிய அந்த ட்ரக்குக்கு கொண்டு வருகிறார். හොෂයා කතා කරන තුන්වෙනි පණිවිඩය. ஓசியா பேசும் மூன்றாவது செய்தி, දෙවියන් වහන්සේ වෛද්‍යවරයෙක් හැටියට ஆண்டவரை ஒரு வைத்தியனாகவும் මේ ඊශ්‍රායල් සෙනග තුවාල ලැබූ රෝගියෙක් හැටියට. இஸ்ரவேல் ஜனங்களை காயப்பட்ட ஒரு வியாதிக்காரரை போலவும் உருவாக்கப்படுகிறது. මෙන්න මේ පණිවිඩ තුන තමයි හොෂයා තුලින් ප්‍රධාන වශයෙන් දෙවියන් වහන්සේ කතා කරන්න උවමනාව තිබ්බේ. இந்த செய்தி ஊடாகத்தான் பிரதானமாக ஓசியா ஊடாக ஆண்டவர் பேசும் ஒரு நோக்கம் இருந்தது. මොකද පළවෙනි එක? முதலாவது என்னது? දෙවියන් වහන්සේ ස්වාමියා, இறைவன் தான் கர்த்தர், සෙනග දෙවියන් වහන්සේගේ භාර්යාව. மக்கள் ஆண்டவருடைய மனைவி. දෙක දෙවියන් වහන්සේ පියාණන් වහන්සේ, இரண்டாவது ஆண்டவர் பிதாவாய் இருக்கிறார். මේ ඊශ්‍රායල් සෙනග පුත්‍රයා. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளைகளாய் மகனாய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ වෛද්‍යවරයා, ஆண்டவர் ஒரு வைத்தியனாய் இருக்கிறார். ඊශ්‍රායල් සෙනග තුවාල ලැබූ රෝගියා. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காயப்பட்ட ஒரு வியாதிக்காரராக අපි இருக்கிறார்கள். කොච්චර තුවාල වෙලා ඇද්ද? நாங்கள் எவ்வளவு காயப்பட்டிருப்போம்? ඇයි අපි තුවාල වෙලා ඉඳලා තියෙන්නේ? ஏன் நாம் காயப்பட்டிருக்கிறோம்? නිසි ස්ථානයේ අපි නැති නිසා. நாம் இருக்க வேண்டிய அந்த உறுதிப்படுத்தப்பட்ட இடத்திலே இல்லாதபடியினால் සමහර වෙලාවට අපේ ජීවිතවලට එන දේවල් බලනකොට சில நேரத்தில் எங்களோட வாழ்க்கையிலே வருகிற சில காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது අපි අහනවා ඇයි ස්වාමිනී මම පළ දරන්නේ නැත්තේ? நாங்கள் கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே நான் கனி கொடுக்கவில்லை? හේතුව காரணம், ප්‍රධාන හේතුව பிரதானமான காரணம், මේ වැල නැත්නම් මේ අතු පිටට ගිහිල්ලා. இந்த படரும் கொடியானது புறம்பாய் சென்று விட்டது. ඒකයි හොෂයාගේ පණිවිඩය. அதுதான் ஓசியாவினுடைய செய்தி. දැන් අපි යමු නැවතත් යොහාන් 15ට. இப்ப நாங்கள் மறுபடியும் போவோம் யோவான் 15ஆம் அதிகாரம். යොහාන් 15දී පළවෙනි කාරණාව හැටියට මම ඔබට කතා කරා. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே முதல் விடயமாக உங்களுக்கு பேசினேன். අපි පළ දරන්නේ නැත්තේ ඇයි? நாங்கள் கனி கொடுக்கவில்லை ஏன்? අපි පළ දරන ස්ථානය අපි නැති නිසා. நாம் கனி கொடுக்க வேண்டிய அந்த இடத்திலே இல்லாதபடியினால். ඉතින් ඒකයි මම ඔබට මෙච්චරලා උදාහරණ පෙන්නුවේ ඊශ්‍රායල් සෙනග පළ දැරුවේ නැත්තේ ඇයි? அதுதான் இவ்வளவு நேரம் உதாரணம் கொடுத்தேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கனி கொடுக்கவில்லை? ඔවුන් දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙලා ගොඩක් දේවල් කරපු නිසා. அவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து தூரப்பட்டு அதிகமான விடயங்களை செய்தபடியினால். ඒ නිසා කිතුරුවන් ගොඩක් වෙලාවට දවස් 6ක් ඉන්නවා ලෝකයේත් එක්ක. அதே போல கிறிஸ்தவன் 6 நாளும் உலகத்தோடு இருக்கிறான். සභාවට එනවා එක දවසක්. ஒரு நாள் சபைக்கு சமூகம் தருகிறான். ඒක ප්‍රමාණවත්ද නැද්ද කියන එක නෙමෙයි මෙතන වැදගත් වෙන්නේ. නමුත් අපි එළියේ ඉන්නකොට අපි කොහොමද ඉන්නේ? அது போதுமா போதாதா என்பதல்ல இங்கே தர்க்கம். ஆனால் வெளியில் இருக்கும்போது எப்படி இருக்கிறான்? අපි එළියට ගියාම අපි ගනුදෙනු කරන්නේ ලෝකයේත් එක්ක කොයි විදියටද? நாங்கள் வெளியில போய் மற்றவர்களோடு உலகத்தாரோடு தொடர்படுவது எப்படி? අපි ගිහිල්ලා දෙවියන් වහන්සේ අකමැති දේවල් අපි ලෝකයේත් එක්ක ගනුදෙනු කරනවාද? நாங்கள் உலகத்தாரோடு போய் ஆண்டவர் விரும்பாத விடயங்களோடு தொடர்பு படுகிறோமா? නැත්නම් ලෝකයාගේ යෝජනාවලට අපි එකඟ වෙනවා. සමහරට ඒක දෙවියන් වහන්සේගේ වචනට කැමති නැහැ. அப்ப உலகத்தானுடைய யோசனை ஐடியாக்களோடு நாங்கள் தொடர்பு படுகிறோமா? அது சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. ඒ නිසා අපිට පළ දරන්න බැරුව සිටිනවා. அப்ப நாம் அதனாலே கனி கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். දැන් දෙවෙනි කාරණාව இரண்டாவது விடயம் தான் යොහාන් සුභාරංචි මම කතා කරන්න යනවා. நான் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து தான் பேச போகிறேன். අපි පළ දැරීමට නම් நாம் கனி கொடுக்க வேண்டுமானால்
පවිත්‍ර කිරීමකට අපිට දෙන්න අවශ්‍යයි. நாம் தூய்மை ஆக்குதலுக்கு இடம் கொடுக்க வேண்டும். පවිත්‍ර කරනවා කියලා කියද්දී அப்ப சுத்தப்படுத்துதல் என்று சொல்லுவது ඒක ටිකක් අමාරු කාර්යයක්. அது கொஞ்சம் கஷ்டமான விடயம்தான். යොහන් 15 யோவான் 15ஆம் அதிகாரத்திலே දෙවෙනි පදයේ B කොටස කියනවා 2வது வசனத்தினுடைய பி பகுதி சொல்லுகிறது, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ඔව් මා තුලේ තිබී ඵල නොදරනතු උන්වහන්සේ පහ කරන ඵල දරන සියලු අතු වඩා ඵල දරන පිණිස උන්වහන්සේ පවිත්‍ර කරනවලු. දැන් இப்ப ස්වභාවිකව මිදියතු ඵල නොදැරීමට කාරණා කිහිපයක් තියෙනවා. இப்ப சுபாவ ரீதியாக இயற்கையா இருக்கிற அந்த திராட்சை செடியானது கொடியானது கனி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. එකක් ඇවිල්ලා මේ කොළ හැලෙනවා. அது ஒன்று என்னன்னு சொன்னா அந்த கிளைகள் தொங்கும், එහෙම නැත්නම් ඒ වැලට යම්කිසි රෝගයක් ඇති වෙනවා. அல்லது அந்த கொடிக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துவிடும், එහෙම නැත්නම් ඒ අත්ත වයසට ගිහිල්ලා. இல்லாட்டிக்கு அந்த கிளையானது வயசு போய்விட்டது. ඒ නිසා ඵල දරන්න බෑ. அப்ப இப்படிப்பட்ட காரணங்கள் இருந்தா அது கனி கொடுக்க முடியாது. ඉතින් වඩා අපි ඵල දරනවා තමයි. அப்ப நாம் கனி கொடுக்கிறோம் தான், ஆனால் මොනවා හරි ක්‍රමයකින් ඵල දරනවා කියලා කියමුකෝ. ஏதோ ஒரு முறைமையிலே கனி கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமே. නමුත් වඩා ඵල දරන්න නම් ஆனால் அதிகமாய் கனி கொடுப்பதற்கு මේ පවිත්‍ර කිරීම හරහා අපි යන්න ඕනේ. இந்த சுத்தமாக்குதலை நோக்கி நாம் பிரயாணிக்க வேண்டும். ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායල් ඉතිහාසය තුල මම කතා කරේ වඩා ඵල දරන්න උන් ට්‍රැක් එකෙන් පිට ගිය හැම අවස්ථාවකදීම ගේන්න උන්වහන්සේ උත්සාහ කරේ මේ ඵල දැරීම නැත්නම් පවිත්‍ර වීම තුලින් ගෙනියපු නිසා. அப்ப அதுதான் உதாரணத்திலிருந்து சரித்திரத்திலிருந்து நான் பேசினேன். அவர்கள் தடத்தை மாறி அப்புறம் போற அவ்வளவு சமயத்திலே ஆண்டவர் மறுபடியும் அவர்களை தடத்துக்கு நேர்த்தியாய் பிரயாணிப்பதற்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி. ඉතින් මේ වඩා ඵල දරන්න නම් මේ සමහර වෙලාවට අනවශ්‍ය රිකිලි මේ අතුවල එන්න පුළුවන්. அப்ப அதிகமான கனி கொடுப்பதற்கு சில இடையூறுகள் அந்த செடி கொடியிலே வர முடியும். සමහරට මේ කුඩා අතු ඒක කපලා ඒක ඉවත් කරන්න සිද්ධ වෙනවා. அப்ப சில நேரத்திலே சின்னனா இருக்கிற அந்த கிளைகளை வெட்டி அகற்ற வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டுமானால். සමහර වෙලාවට අපේ ජීවිතයේ තිබෙන නරක පුරුදු, சில நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீய பழக்கங்கள், සමහර සිරිත් විරිත්, சில பழக்க தோஷங்கள், පාපයන් சில பாவங்கள் අයින් කරන්න ඕනේ. இவை அகற்றப்பட வேண்டும். එහෙම අයින් කරන එක තමයි වඩා ඵල දරන්න අපිට උදව් වෙන්නේ. அப்ப இப்படி அகற்றும் அந்த விடயம் தான் நாம் அதிகமாய் கனி கொடுக்க நமக்கு உதவி செய்வது. දැන් මොකද්ද පාපය කියලා කියන්නේ? அப்ப பாவம் என்றால் என்ன? අපි දන්නවා හාමාටියා. அப்ப நமக்கு தெரியும் ஹர்மாட்டியா, මිසිං ද මාක්, ඉලක්කය වැරදෙනවා. தன்னுடைய இலக்கை தவற விடுதல். මෙහෙම වැරදුනාම அப்ப இப்படி தவற விட்ட பிறகு අපිට වඩා ඵල දරන්න බෑ. තියෙන ඵල ටිකක් නැති වෙනවා. அப்ப அவர்களுக்கு அதிகமாய் கனி கொடுக்கவும் முடியாது, உள்ள பணமும் இல்லாம போயிடும். දැන් මේ මිදි වතුවල මේ මිදි අයිතිකාරය මොනවද කරන්නේ? அப்ப இந்த திராட்சை கொடிகளில் இருந்து அந்த உரிமையாளன் என்ன செய்கிறார்? එයාට තියෙනවා යුනිෆෝම් එකක්. ඒ වැඩ කරනකොට එයා උඩින් දාගන්නවා ඇඳුමක්. அப்ப அவருக்கு ஒரு அங்கி உள்ளது, அந்த அங்கியை அவர் மேலாக போட்டுக் கொள்கிறார். දැන් ඒකේ සාක්කුවල තියෙනවා පිහියක්, පොඩි පිහියක්. அப்ப அந்த அங்கியினுடைய அந்த பொக்கெட்ல இருக்குது சின்ன கத்தி, ඒ වගේම තියෙනවා මේ කතුරක්, அதே போல கத்திரிக்கோல் இருக்குது, පොඩි කතුරක්, ලොකු කතුරක්. சின்ன கத்திரிக்கோல், பெரிய கத்திரிக்கோல். ඒවා පාවිච්චි කරනවා මේ ඵල දරන්න බැරුව බාධා වෙලා තියෙන දේවල් කපලා ඒ ටික අයින් කරන්න. அப்ப அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி கனி கொடுக்க முடியாத செடியில் இருக்கிற அந்த கொடிகளுடைய கிளைகளை வெட்டி போடுகிறார். ඉතින් මේක කිදුණුවන්ට වෙනකොට, அப்ப இது ஒரு கிறிஸ்தவனுக்கு நிகழும் போது, කපනකොට வெட்டும் போது, දෙවියන් වහන්සේ ஆண்டவர் කපනකොට வெட்டும் போது රිදෙනවා අපිට. வலிக்கும் நமக்கு. ඒක හරියට ශල්‍ය කර්මයක් වගේ. அது சரியாக ஒரு ஆபரேஷன் செய்யறது போல, சத்திரை சிகிச்சை போல. තුවාල වෙලා ඔපරේෂන් එක කරන්න කිව්වොත් මෑ නෑ මට බෑ මම මෙහෙම ඉන්නම් කිව්වොත් එච්චර තමයි. அப்போ ஒரு புண்ணாகி சத்திர சிகிச்சை செய்யும்போது இல்ல இல்ல எனக்கு வலிக்கு நான் இப்படியே இருக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான். ඒක කපලා සුද්ධ කළා පවිත්‍ර කළා අයින් කරලා දේවල් කරනකොට තමයි ඒ මනුෂ්‍ය ජීවත් වෙන්නේ. அப்ப அதை வெட்டி சிதல பிதுக்கி எல்லாத்தையும் அகற்றி அதை செய்யும் போது ஒரு மனுஷன் வாழுவான். ඉතින් අද කිතුරුවා විනය කරන්න කැමති නැහැ. විනය කරනවට කැමති නැහැ. அப்ப கிறிஸ்தவன் இந்த நாட்களிலே ஒழுங்கப்படுத்துவதற்கு, ஒழுக்கத்துக்கு விருப்பம் இல்லை. පාසලක විනයක් තියෙනවා. ஒரு பாடசாலை என்றால் அதற்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. අපි කාව හරි මුණ ගැහෙන්න යනවා නම් කාර්යාලයකට වෙලාවට අපි යන්න ඕනේ. நாங்கள் ஒரு காரியாலயத்திலே யாரையாவது சந்திக்க போகிறோம் என்று சொன்னால் நேரத்துக்கு செல்ல வேண்டும்.
හොඳම උදාහරණය මොක ජෝක් එකක් කියන්නද? ஒரு ஜோக் ஒன்று சொல்லவா? මම හරි කැමති මේ කැමති කියන්නේ මම පොඩි කාලේ ඉඳන් අර වෙලාවට වැඩ කරන්න හරි කැමති. මොකද පොඩ්ඩක් හරි වෙලා ගියොත් අපේ ගෙදර කට්ටිය දන්නවා මේ එනකොට හරි නෑ මොකක් හරි අවුලක් කියලා. அப்ப ஏன்னா சின்ன காலத்திலேருந்து குறித்த நேரத்துக்கு வேலை செய்து பழக்கமன்றபடினால கொஞ்சம் பிந்திட்டா என்ன நடக்கும்னு சொல்லி வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். ගෙදර පාසලේ අපිට ගොඩක් ඒවා ගැන කතා කරන නිසා මම ඒකට පුරුදු වෙලා හිටියා. அப்ப பாடசாலையிலே அதிகமாக அதை குறித்து பேசப்படுகிறபடினால் நான் பழகி இருந்தேன் அதற்கு. මම ගියේ මේ කටුගස්වර සාන්ත අන්තෝනි විද්‍යාලයට. அப்ப நான் போனது கட்டுக்கோஸ்தோட்டையில் இருக்கிற ஒரு அந்தோனி வித்யாலயம் සෙන්ට් ඇන්තනිස් காலேஜ். ஓ அந்த காலேஜுக்கு தான் போயிருந்தேன். හරිද? අපිට හිටියා ෆාදර් කෙනෙක් ස්ටීෆන් ඒබ්‍රහම් කියලා. அப்ப அங்கே ஒரு ஃபாதர் இருந்தார் ஸ்டீபன் ඒබ්‍රහම්. ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி. හරි දරුණු ෆාදර් කෙනෙක්. அப்ப ஒரு நல்ல வாலிப இளம் ஃபாதர் அவர். නිකන් නෙවෙයි බ්ලැක් බෙල්ට්. அவர் வந்து பிளாக் பெல்ட். තවත් බයයි. அப்ப இன்னும் பயம். ඉතින් මේ කමිස දිගට අඳිනවා නම් හරියට දිගට අඳිනකොට මෙතෙන්ට නමන්න බෑ. அப்ப ஷர்ட் போட்டா ஃபுல் கையா போடணும், இவருக்கு மடிச்சு போட முடியாது. කොණ්ඩේ මේ සයිඩ් බම්ස් එම වැඩිය තියෙන්න බෑ. அப்ப இதுல இப்படி எல்லாம் நீளமாதி அப்படி எல்லாம் இருக்க முடியாது. கட் රැවුල වවාගෙන ඉන්න බෑ. தாடி வளர்க்க முடியாது. එක දවසක් මේ කොණ්ඩේ පොඩ වැවිලා කොණ්ඩේ එක පැත්තකින් කැපුවා. මම බස් එකේ ගියේ කැප් එකක් දාගෙන. அப்ப ஒரு நாள் இப்படி அதிகமா முடி வளர்ந்து ஒரு பக்கம் பட்டி விட்டுட்டார். இப்ப நான் பஸ்ல கெப்ப போட்டுக்கொண்டு தான் போனேன். එතකොට මේ කලිසම් අඳින්න ඕනේ සුදු සොක්ස් එක පේන්නේ නැති වෙන්න කලිසම් අඳින්න ඕනේ. அப்ப அந்த கலசாம் போடும்போது அந்த சொக்ஸ் தெரியாம நாங்க போட வேண்டும். ඉතින් හරි විනයයි. அப்ப மிக்க ஒழுக்கம். හරිද වෙලාවට කෑමට එන්න ඕනේ. சரியான குறித்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு வர வேண்டும். හරි හොඳට හැසිරෙන්න ඕනේ. சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும். ඒ නිසා හරි විනයානුකූල පරිසරයක් තුල මම හැදුනේ. அப்ப ஒழுங்கு நேர்த்தியாகத்தான் அவர் ஒரு அப்படிப்பட்ட சூழல்ல தான் வளர்ந்தார். ඉතින් ඒ පසුබිම මම සේවයට ආවට පස්සේ තියෙනවා. அப்ப அந்த பின்னணி ஊழியத்துக்கு வந்த பிறகும் இருக்குது அவருக்கு. ඔය ඉස්සර මාත් එක්ක වැඩ කරපු කට්ටිය දන්නවා වෙලාවට ආවේ නැත්තම් මම මූණ දික් කර ගන්නවා. එයාලට අප්සෙට් මටත් අප්සෙට් ඊට පස්සේ அப்ப நேரத்துக்கு வராட்டிக்கு என்னோட வேலை செய்தவங்களுக்கு தெரியும் இவர் முகத்தை தூக்கி கொள்வார், அவங்கள தூக்கி கொள்வாங்க. அப்ப அப்செட் ஆயிரும். දැන් ස්ටේජ් එකට ආවම නමස්කාර කරන්න මම ගිටාරය ගන්නකොට කට්ටිය දන්නවා මේ මල පැනලා තමයි ඉන්නේ කියලා. அப்ப ஸ்டேஜுக்கு வந்த பிறகு கிட்டார் தூக்கும் போது தெரியும் இவருக்கு சூடாயிட்டு அப்படின்னு சொல்லி ඒ கண்டுகொள்வாங்க. නිසා ඒ හිටපු කට්ටිය දන්නවා වෙලාවට වැඩ කරගන්න ඕනේ කියලා. அப்ப இருந்த மக்களுக்கு தெரியும் இன்னும் குறித்த நேரத்துக்கு வேலை செய்ய வேண்டும். ඉතින් අපි සභාවට එනකොට වෙලාවට එන්න ඕනේ. அப்ப சபைக்கு நாம் சமூகம் தரும்போது குறித்த நேரத்துக்கு வர வேண்டும். අපි ඉරිදට එන්නේ රජුන්ගේ රජතුමාව මුණ ගැහෙන්න. அப்ப ஞாயிற்றுக்கிழமை நாம் வருவது ராஜாவை சந்திப்பதற்கு. ඒ නිසා සමහර වෙලාවට විනය කරනකොට අපි කැමති නැහැ. அப்ப சில நேரத்துல நம்மை ஒழுங்குபடுத்தும் போது நமக்கு விருப்பம் இல்லை. දැන් දෙවියන් වහන්සේ විනය කරන්නේ අපිට වෛර කරන හින්දාද? அப்ப ஆண்டவர் நம்மை ஒழுங்குபடுத்துவது நம்மை பயப்படுத்துவதற்கா? නෑ වඩා පළ දරන්න. இல்லை, அதிகமாய் கனி கொடுக்கும்படி. වඩා පළ දරන පිණිස තමයි මේක පවිත්‍ර කරනවා කියලා කියන්නේ. அதிகமாய் கனி கொடுக்கும்படிதான் இந்த அதிகமாய் சுத்தமாக்கப்படுகிறது என்று අද சொல்லப்படுகிறது. ගොඩක් මිනිස්සු වඩා පළ දරන්න කොහාටද යන්නේ? இன்றைக்கு அதிகமான மக்கள் அதிகமாய் கனி கொடுக்க எங்கே போகிறார்கள்? හාස්කම් පස්සේ. அற்புதங்களின் பின். එයා හිතනවා හාස්කමක් ලැබුණොත් ඒක තමයි මට ජය කියලා. இந்த அற்புதம் கிடைத்தால் அதுதான் எனக்கு பெரிய ஒரு வெற்றி என අද அவர்கள் ගොඩක් நினைக்கிறார்கள். අය පළ දරන්න කියලා කොහාටද යන්නේ? அப்ப அதிகமானவர்கள் கனி கொடுக்கும்படி எங்கே සමහර போகிறார்கள்? කිතුනෝ ඉන්නවා சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். මේ කට්ටඩිය ළඟටත් යනවා මේ ඇයි මොකක් හරි මගේ පරණ මොකක් හරි සිද්ධ වෙලාද නැත්නම් ශාපයක්ද නැත්නම් මං කරපු පාපයක්ද මොකද්ද දන්නේ කියලා හිතාගෙන අර මානසිකව ඕන් වැටිලා ඕන් යනවා වෙන වෙන ලෝකේ දේවල් පස්සේ. அப்ப சூனியக்காரனிடத்துல போய் கேட்கிறார்கள், இது நான் செய்த பாவமா அப்பா அம்மா செய்த பாவமா என்னத்துக்கு இப்படி நடந்திருக்குன்னு குறிப்பாக்க போகிறார்கள் ஒவ்வொரு மத பின்னணிகளில். නෑ අපි ඉඩ හරින්න ඕනේ දෙවියන් වහන්සේට අපේ ජීවිතේ විනය කරන්න. நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவார். බයිබලයේ ඔව්නම් ඔව් තමයි. එතනින් එහාට අහන්න යන්න එපා ස්වාමිනී තව සෙකන්ඩ් chance එකක් තියෙනවද කියලා. வேதம் ஆம் என்று சொன்னால் அது ஆம் தான். நாங்க திருப்பி கேட்க கூட ஆண்டவரே இரண்டாவது சான்ஸ் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி බයිබලයේ கேட்க கூடாது. කියනවා නම් එපා කියලා එපා. வேதம் வேண்டாம் என்றால் அது வேண்டாம் தான். ඉතින් මේ ස්වභාවික මිදිවත්තේ මේ ගොවියා මොනවද කරන්නේ? අර අතරින් පතරින් පළදරන්න බැරුව තිබෙන දේවල් ටික උ கப்பனவா. அப்ப இயல் ரீதியான அந்த செடியில இருக்கிற அந்த தேவையற்ற அந்த செடி கொடிகளை அந்த உரிமையாளர் வெட்டுகிறார். ඒ නිසා අද කිතුරුවන් වඩා පළ දරන්න ඉඩ දෙන්නේ නැති ඇයි දන්නවද? அப்ப அதிகமான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அதிக கனிகளை கொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? අර අතු කප්පාදු කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. அந்த அந்த செடியில் உள்ள கொடிகளை வெட்டுவதற்கு இவர் இடம் கொடுக்கவில்லை. එයා කැමති නැහැ වචනේ අනුව ජීවත් වෙන්න. அப்ப இவர் விரும்பவில்லை வார்த்தையின்படி வாழுவதற்கு. ඔවුන්ට හැමදාම ඕනේ මොකද්ද? அப்ப இவர்களுக்கு எப்பவுமே எப்படி என்ன? යේසුස් වහන්සේ ඔබට ආදරේ. இயேசு உன்னை நேசிக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබට සුවය දෙනවා. இயேசு உன்னை சுகமாக்குகிறார். අර එවැනි
ආකර්ශනීය වචන වලට මෙයාලා රැවටිලා වචනය ඔවුන් මගහැරගෙන. இப்படி கவர்ச்சியான வார்த்தைகளுக்கு இவர்கள் பிடிபட்டு போய் வார்த்தையை புறம்பே விட்டு விட்டார்கள். ඒක නිසා ඔවුන්ගේ ජීවිතේ පලදරන්න වඩා පලදරන්න බැරි තත්ත්වයක්. அப்ப இதனால் இவர்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் கனி கொடுக்க முடியாமல் போனது. තුන්වෙනි කාරණාව යොහන් සුභාරංචි 15 කතා කරනවා. ඒක ටිකක් භයානක දෙයක්. மூன்றாம் விடயம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பேசப்படுகிறது. அது கொஞ்சம் பயங்கரமான ஒரு விடயம். 15:6 15:6 ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போம். නුඹලා මිදිවැල මමය නුඹලා තුය. යමෙක් මා තුලෙහි පවතින්නේද මම ඔහු තුලේ පවතිම්ද ඒ තැනැත්තේ බොහෝ පලදරයි. මක් නිසාද මාගෙන් වෙන්ව කිසිවක් කරන්ට නුඹලාට බැරිය. තුන්වෙනි කාරණාව மூன்றாவது விடயம்தான் පල නොදරන අතු මොකද්ද වෙන්නේ? கனி கொடுக்காத கிளைகளுக்கு என்ன நடக்கிறது? ගින්නට දානවලු. நெருப்புக்கு போடப்படுகிறது. මොකද්ද? என்ன அது? විනිශ්චය. நியாய தீர்ப்பு. අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පල දරුවේ නැත්තම් நாம் ஆண்டவருக்கு முன்பாக கனி கொடாவிட்டால் අපි විනිශ්චයට අහු වෙන්න තියෙන ප්‍රවණතාවය වැඩි. நாம் நியாய தீர்ப்புக்கு முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகம். ඒක හරි භයානක දෙයක්. அது மிக கொடிய விடயம் ஒன்று. ඒ නිසා මිදිවැලේ නොමැති අතුවලට සිද්ධ වෙන්නේ මොකද්ද? அப்ப அந்த திராட்சை கொடி இல்லாத அந்த செடிகளுக்கு நடக்கிறது என்ன? ඒක කපලා ගින්නට දානවා. அதை வெட்டி நெருப்புக்கு போடப்படுகிறது. අර මොකද්ද කරන්නේ? අර ගොවියා ඒ අතු අර පල දරන්න බැරුව තිබෙන අතු කපලා වේලිච්ච අතු අර මේ ඔක් කපලා ඒක ප්‍රයෝජනයක් නැහැ පැත්තකට දානවා. அப்ப அந்த விவசாயி என்ன செய்கிறார்? பலன் கொடுக்காத அந்த கிளைகளை வெட்டி அதை புறம்பே போட்டு நெருப்புக்கு போடுகிறார். அதால ஒரு பலனும் இல்லை. ඒ නිසා විනිශ්චයට අසු නොවි වඩා පල දරන්න නම් අපි මොකද්ද කරන්න ඕනේ? அப்ப நியாய தீர்ப்புக்கு முகம் கொடுக்காமல் அதிகமாய் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? දෙවියන් වහන්සේත් එක්ක තිබෙන සම්බන්ධතාවය හරි වැදගත් වෙනවා. ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்பு மிக முக்கியம். අපි කියන මේ කිට්ටු සම්බන්ධතාවය, நெருங்கிய தொடர்பு, intimate relationship, කිට්ටු සම්බන්ධතාවය. மிக நெருக்கமான ஒரு உறவு. ඒක පළුදු වෙන්න ඉඩ දෙන්න එපා. அப்ப அது பாதிக்கப்படுவதற்கு பழுதாகுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ක්‍රිස්තුස් වහන්සේ සමග තිබෙන මේ සම්බන්ධතාවයට බාධා වෙන ගොඩක් දේවල් තිබෙනවා. ஆண்டவருடைய தொடர்பாடுதலுக்கு சம்பந்தத்திற்கு இடையூறாய் வருகிற அதிக விடயங்கள் உள்ளது. එකක් පාපය, ஒன்று பாவம், දෙක දෙවෙනි இரண்டாவது වචනය සුළු කිරීම. வார்த்தையை அற்பமாய் எண்ணுதல். වචනය සුළු කරනකොට வார்த்தையை அற்பமாய் எண்ணும் போது ඒක හරි භයානක දෙයක්. அது மிக மோசமான ஒன்று. අපගේ ජීවිත எங்களுடைய வாழ்க்கையிலே වචනයට අනුව අපි හැඩගස්වා ගන්න ඕනේ. நாம் வார்த்தைக்கு இணங்க நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். එහෙම නැත්නම් අපිට විනිශ්චයට ලක් වෙන්න අපිට සිද්ධ වෙනවා. இல்லாட்டிக்கு நாம் நியாய தீர்ப்புக்கு முகம் கொடுக்க நேரிடும். ඒ නිසා වචනය තුල පවතින නැති අයගේ අවසානය හරි அப்ப භයානකයි. வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்காதவர்களுடைய முடிவு மிக மோசமான முடிவாகும். මම සාරාංශගත කරන්නම්. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து சொல்கிறேன். මොකක්ද දෙවියන් වහන්සේ අද අපිට කියන්නේ? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ අපි පිට යන හැම වෙලේම උන්වහන්සේ මොකද්ද කරන්නේ? අපිව නැවත ට්‍රැක් එකට ගේනවා. நாம் புறம்பாக செல்லும் அனைத்து சமயங்களிலேயும் ஆண்டவர் நம்மை நேர்முகப்படுத்துகிறார். ඇයි ඒ? ஏன்? දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරන නිසා. ஆண்டவர் அன்பா இருக்கிறபடி. ඒ නිසායි උත්පත්ති ඉඳන් අද වර්තමානයේ දක්වා බයිබලේ බලන්න පිට ගිය හැම අවස්ථාවකදම ඊශ්‍රායල් වරුන්ව දෙවියන් වහන්සේ එක එක යුගයන් වලදී එක එක අයව පාවිච්චි කරලා නැවත ගෙනාව ට්‍රැක් එකට. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேலரை சரித்திரத்திலே ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு காரியமாக வழிநடத்தி கொண்டு வருவதை நீங்கள் சரித்திரத்திலே வேதத்திலே நீங்கள் அவதானிப்பதை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். පිට ගිය අවස්ථාවන් බොහෝමයක් තිබා ඊශ්‍රායල් ජාතිය. இஸ்ரவேல் ஜனங்கள் புறம்பாய் சென்ற அநேக சந்தர்ப்பங்கள் இருந்தது. අදටත් මෙසියස් වහන්සේව පිළිගන්නේ නැති කට්ටියක් ඉන්නවා. இன்றைக்கும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத அநேகர் இருக்கிறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ ඔය ඒ අයට ප්‍රේම කරනවා. මොකද ඒ අය උන්වහන්සේ බලාගෙන ඉන්න අර මතේ 28 කතා කරනවා වගේ සියලු ජාතීන් උන්වහන්සේ ළඟට එන්න ඕනේ නිසා. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல எல்லா ஜாதிகளும் என்னிடத்திலே வர வேண்டும். දෙවෙනි කාරණාව තමයි පළවෙනි කාරණාව අපි පළදරන්න මොකද්ද කරන්න ඕනේ? සුදුසු වාතාවරණයේ ඒ ෆ්‍රේම් එක ඇතුලේ අපි ඉන්න ඕනේ. இரண்டாவது சூழல் தான் நாங்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பிரேமுக்குள்ள நாங்கள் இருக்க வேண்டும்.
වචනය තමයි ඒ ෆ්‍රේම් එක. வசனம் தான் அந்த காரியம். මේකෙන් පිට යන්න බෑ අපිට. இதற்கு புறம்பாக நாம் செல்லக்கூடாது. මේකෙන් පිට ගියොත් இதற்கு புறம்பாக சென்றால் අපි ගොඩක් වැරදි දේවල් වලට යොමු වෙන්න යනවා. நாங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேரிடும். සමහර වෙලාවට ව්‍යාජ දේවල් වල අපි යොමු වෙන්න යනවා. சில நேரத்தில் நிறைய பிள்ளையான கள்ள உபதேசங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். අද ගොඩක් ව්‍යාජ ධර්ම බහුලව දකින්න පුළුවන්. இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்களை அதிகமாகவே காண முடியும். වචනයට ප්‍රතිවිරුද්ධව නැත්නම් වචනයට පටහැනිව ගොඩක් දේවල් තිබෙනවා. வார்த்தைக்கு புறம்பான வார்த்தையை நிராகரிக்கக்கூடிய அநேக விடயங்கள் இன்றைக்கு உள்ளது. දෙවෙනි කාරණාව இரண்டாவது விடயம், ඵල දැරීමට නම් கனி கொடுக்க வேண்டுமானால் පවිත්‍ර කිරීමකට අපිට දෙන්න ඕනේ. சுத்தமாக்குதலுக்கு இடம் கொடுக்க வேண்டும். දැන් ඒ වතු අයිතිකාරය මර්දන කරන්නේ යම් කිසි තැනක මොන හරි තුවාලයක් හරි මොන හරි වෙලා තිබ්බොතින් அந்த தோட்டக்காரர் என்ன தெரியுமா செய்வார்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காயம் ஏற்பட்டிருந்தால் කෘමියෙක් හරි මොකෙක් හරි කාලා ඒ ගහ වන වෙලා හරි මොන හරි කුණු වෙලා හරි තිබ්බොතින් ஒரு பூச்சி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அது ஒரு காயப்பட்டிருந்தால் එයා බෙහෙත් දාලා ඒව සුද්ධ කරලා එතන ගැටයක් ගහලා ඒක එහාට මෙහාට පැතිරෙන්නේ නැතුව ඔහු ඒක සුව කරන්න උත්සාහ කරනවා. அப்ப அவர் அதை சுத்தமாக்கி அதுக்கு மருந்தை போட்டு அதை கட்டி சுற்றி அதை அங்க இங்கும் ஆடாம அதை அழகாக அதை சுகப்படுத்துகிறார். දැන් ඒ වැල කිව්වොත් මේ මට ඕවා එපා කියලා அப்ப அந்த கொடி சொன்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி என்று ඉවරයි. முடிஞ்சு. ඒ වගේ අපේ ජීවිතයේ ස්වාමින් වහන්සේට අපි ඉඩහරින්න ඕනේ විනය කරන්න අපේ තිබෙන තුවාල සුද්ධ කරලා බෙහෙත් දාලා ඒවා පිරිසුදු කරන්න අපි ඉඩහරින්න ඕනේ. அப்ப நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு இருக்கிற காயத்தை சுத்தமாக்கி கட்டி அதை சுகப்படுத்துவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ඇයි අපි ඒ කරන්නේ? ஏன் நாம் இதை செய்கிறோம்? වඩා ඵල දරන්න. அதிகமாய் கனி கொடுப்பதற்கு. තුන්වෙනි කාරණාව மூன்றாவது விடயம், අපි ඵල දරුවේ නැත්තම් நாம் கனி கொடாவிட்டால் අපි විනිශ්චයකට අහු වෙනවා. நாம் நியாய தீர்ப்புக்கு முகம் கொடுப்போம். අර අතු ටික ඔක්කොම ප්‍රයෝජනක් නැති දෙයක් බවට පත් වෙනවා. அல்லது அந்த கிளைகள் ஒரு பயனற்றதாய் மாறி விடுகிறது. අපේ ගැලවීම පවා ප්‍රයෝජනක් නැති වෙයි අපි ඵල දරුවේ නැත්තම්. நாம் கனி கொடுக்காவிட்டால் எங்களுடைய ரட்சிப்பு கூட ஒரு பயனற்றதாய் மாறி விடும். සමහරගේ එක්කෙනෙක් අහන්න බ්‍රදර් කොහොමද ඉන්නේ කියලා. சில இடத்துல சில பேர்கிட்ட போய் கேளுங்க, பிரதர் நீங்க எப்படி பிரதர் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ඕ එහෙ ඉන්නවා. என்ன இருக்கிறேன் பிரதர். ඔහෙ ඉන්න නෙමෙයි ඔයාවයි මාවයි කැඳවලා තියෙන දෙවියන්. ஏதோ இருக்க இல்ல உங்களை என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறது. යම් බලපෑමක් කරන්න ඕනේ. ஏதோ ஒரு தாக்கத்தை செய்ய வேண்டும் என்று. යම් බලපෑමක් කරන්න ඕනේ. ஒரு தாக்கத்தை செய்ய வேண்டும். ලස්සන ගීතිකාවක් අවසානයේ ගායනා කරා. அழகான ஒரு பாடலை இறுதியாக பாடினார்கள். සභාව අපි මනමාලිය நாம் சபை ஒரு மணவாட்டி, පළුද්දක් නැතුව කැලලක් නැතුව අපි නැවත දෙවියන් වහන්සේ අපිව බාර දෙන්න ඕනේ. நாம் கரைதிரை இல்லாதவர்களாய் குற்றமற்றவர்களாய் நம்மை பாரம் கொடுக்க வேண்டும். උන්වහන්සේ එනවා ඉක්මනින්. ஆண்டவர் வருகிறார் மறுபடியும். මොකටද එන්නේ? ஏன் சீக்கிரம் வருகிறார்? සභාව ගෙනියන්න. சபையை கொண்டு செல்வதற்கு. ආමේන්.